ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தான் பார்க்குறோம். அவனிந்திர தாகூர் இண்டிஜினஸ் பெயிண்டிங்ஸை ப்ரொமோட் பண்ணுற. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸோ பாரத் மாதா பெயிண்டிங் பார்த்தோம், அது யாரு பெயிண்ட் பண்ணா? அதுவும் அவரே தான், அவனிந்திர தாகூரே தான். அதனால நம்ம அந்த இமேஜ் கூட பார்த்தோம், ரொம்ப வந்து டிம்மா இருந்துச்சு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா. இப்போ நம்மளோடதுங்கும் போது கொஞ்சம் டிம்மா, கலர் பிரைட்டா இருக்காதுங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அது
ரவீந்திரநாத் தாகூரும் பெயிண்டர் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதை பண்ணது அவரு கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஸ்டேட்மெண்ட் 3, ஈசல் பெயிண்டிங் ஹஸ் நத்திங் டு டூ வித் அவர் இந்தியன் பெயிண்டிங். ஈசல் பெயிண்டிங்னா போர்டு மேல இப்படி வச்சு பெயிண்ட் பண்ணுவாங்கல்ல, அது அது என்ன சொன்னேன், அது விக்டோரியன் பெயிண்டிங் சொன்னேன். அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய பெயிண்டிங், முகல் பெயிண்டிங், ராஜ்புட் பெயிண்டிங் அப்படிதான் போகணும். அதனால ஈசல் பெயிண்டிங்க்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது அது தப்பு. ஸ்டேட்மெண்ட் 3 தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்டா, அதுவும் தப்பு. ஸோ அப்போ டி, டெல்லி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் ஆன்சர் வந்து 1 and 2 சி. ஸோ இது வந்து நம்ம எங்க பார்த்தோம்னா நாட்டிய சாஸ்திரா பத்தி பேசும்போதே ஹைலைட் பண்ணியிருந்தேன். லைக் கிளாசிக்கல் டான்சஸ் எல்லாமே எவ்வளோ இருந்தது எதுல இருந்தான், நாட்டிய சாஸ்திரா. அதை பத்தி பேசும்போது ஹைலைட் பண்ணியிருந்தது. இந்த மாதிரி யுனெஸ்கோ புக்ஸை வந்து மெயின்டைன் பண்றாங்க. அவங்களே ஒரு புக்ஸை, லிஸ்ட் ஆஃப் புக்ஸை மெயின்டைன் பண்றாங்க. அது உலக அளவில் நிறைய புக்ஸ். நம்ம இதுல லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதுல ராமச்சரித மனாஸ் நீங்க எடுத்துக்கலாம். துளசிதாசில இருந்து ராமச்சரித மனாஸ் அது எடுத்துக்கலாம். அக்பர்நாமா அதுல இல்லை. அதை சேவ் அவங்க அந்த ரெஜிஸ்டர்ல வச்சுக்கலாம். இன்னும் வேற என்னென்ன இருக்குன்னு ஒரு பார்த்துட்டு போங்க. நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு கிளாஸ் டெஸ்ட்லயும் வந்துட்டு இதை நான் கொஸ்டின் கேட்டிருக்கேன், வேற புக்ஸை வச்சு கேட்டிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அக்ரோபேட்டிக் எலமெண்ட்ஸ் எது இதில் இருக்கும்? 1 and 2. அக்ரோபேட்டிக் எலமெண்ட்ஸ்னா என்னன்னு சொல்றோம்? அக்ரோபேட்டிக்னா அட்வென்ச்சரஸா இருக்கிறதுன்னு பேசுறோம். அதுல வந்து ஹொஜாகிரி பார்த்தோம், திருப்புரால ப்ரூ இல்ல ரியாங்கா பெண்கள் பண்ணுவாங்க, லைக் பாட்டில்ஸ்லாம் வச்சுட்டு, லைக் அந்த மாதிரி இமேஜ் பார்த்தோம். டெரட்டாலி அப்படிங்கிறதும் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் அந்த பெல்ட்ல பண்ணுவாங்க. வேர் 3 women will perform the dance. அதுல வந்து கத்திய வாயில வச்சுக்குவாங்க, வச்சுட்டு தலையில பானையை வச்சுட்டு they will perform the dance. கூமர் வந்துட்டு அங்க அக்ரோபேட்டிக் எதுவும் நம்ம பேசல. கூமர் அந்த சாங்கு பேசியிருக்கு பத்மாவத் படத்துல. ஸோ அது கூமர் வந்து என்னது, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு என்டர் ஆகும்போது அந்த புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு ஆடுற டான்ஸ் தான். அது வந்து அக்ரோபேட்டிக் அங்க இது நம்ம பார்க்க மாட்டோம். அதில் 1 and 2. ஃபோர்த் ஒன், இதெல்லாம் கிளாசிக்கல் டான்ஸினுடைய ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே தான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஜெஸ்டர்ஸ் எல்லாமே யூனிஃபார்மா இருக்கணும். ஒரு அதுல ஒரு ரூல்ஸ் இருக்கு பார்க்குறோம். தென் ட்ரெடிஷ்னல் லேர்னிங் சிஸ்டம், குரு பரம்பரா சிஸ்டம்னு இருக்கணும். கண்டிப்பா குருன்னு ஒருத்தர் இருக்கணும். பரதநாட்டியம் வந்து பெர்ஃபார்ம் பண்ற, அரங்கேற்றம் பண்ணனா குரு யாருன்னு காட்டணும். அதனால அது தெளிவா பார்க்குறோம். ராகா ராகினி சிஸ்டம் கண்டிப்பா, ஏன்னா மியூசிக்லயும் யூனிஃபார்ம் பண்ண முடியாது இல்லையா, அதனால மியூசிக்லயும் யூனிஃபார்மிட்டி இருக்கணும். ராகா ராகினி சிஸ்டம்ஸ் சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட ராகங்கள்ல தான் அங்க என்ன பண்ணணும், நீங்க அது பெர்ஃபார்ம் பண்ணணும். அதனால அது கரெக்ட் தான். டெக்ஸ்டுவல் ஃபவுண்டேஷன் நாட்டிய சாஸ்திரா, நாட்டிய சாஸ்திரால தானே எல்லாமே வருது. அப்படிங்கும் போது கண்டிப்பா ஒரு புஸ்தகத்துல பேசி இருக்கணும். இதெல்லாம் கிளாசிக்கல் டான்ஸ் நம்ம சொல்றோம். ஃபிஃப்த் ஒன், அதான் சொல்றேன், நாட்டிய சாஸ்திர புக்கை நம்ம எதுக்கு பார்த்தோம், அதுலதான் டான்ஸ் ஸ்டெப்பு, காஸ்டியூம் எப்படி இருக்கணும், ஸ்டேஜ் எப்படி இருக்கணும், எல்லா ரூல்ஸும் பேசுனது என்னது, நாட்டிய சாஸ்திரா. ஸோ அப்போ வந்து அதை தான் நாங்கள் இங்கே மீன் பண்றோம். ஒரு புஸ்தகத்துல அதனுடைய அடிப்படைகள் இருக்கணும். ஒரு புஸ்தகம் அது நம்ம நாட்டிய சாஸ்திரா சொல்றோம். அது டி ஆன்சர். ஃபிஃப்த் நீங்களே சொல்லாமே, சி. ராம்லீலா ராஸ்லீலாக்கு சில பேர் கன்ஃபியூஷன் வந்து இருக்கலாம். ஸோ பாத்துங்க, கிருஷ்ணாவனுடைய ஸ்டோரிஸ் தான் இதுல இல்லை, ராமாவனுடைய ஸ்டோரிஸ் அதனுடைய அந்த ஃபோக் தியேட்டர் நம்ம இதுல இருக்கு பார்ப்போம். ஓகே, அப்போ சி ஆன்சர். சிக்ஸ்த் ஒன் எல்லாமே கரெக்டு. ஸோ அந்த பர்சன் பார்த்துக்குங்க, நான் கிளாஸ்ல ஹைலைட் பண்ண மாதிரி என் ஞாபகம் இருக்கு, பட் ஆனால் இங்கே கிளியரா பார்த்துக்கோங்க. ஐசிங்கிறது அந்த அதுலேயே செல்ஃப் எக்ஸ்பிளேட்டரியா தான் இருக்கு. வான்ஸ்வாங்க்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு வருவார். வான்ஸ்வாங்க்கு அப்புறம் 30 வருஷம் கழிச்சு வர அதே பர்பஸ் தான், சைனீஸ் புத்திஸ்ட் டிராவலர். ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்குங்க, அவர் ரூட்டை வேற மாதிரி எடுத்திருக்காரு, மேரிடைம் ரூட்ல வந்திருக்காரு. ஸோ கேண்டன்ங்கிறது சைனா, அங்க அந்த இடம். அங்கிருந்து சுமத்ராங்கிறது என்னது, இந்தோனேஷியா.
மலேசியா, அப்புறம் அப்படியே வந்திருக்காரு தம்ரா லிப்டி, தாம்லுக் எல்லாம் சொல்றோம்ல, அங்க வந்திருக்காரு. அது கரெக்ட் தான். அதே மாதிரி நலந்த யூனிவர்சிட்டி அவரும் படிச்சிருக்காரு. அதுவும் டேட்டா இருக்கு. அதனால 3மே நம்ம ஐசிங்க பார்க்குறோம். கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸா சொல்றோம். ஓகே, 7th ஒன் பாருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் அது. எல்லாமே வந்து ஜிஏ டேக்ல இருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாமளும் பேசியிருக்கோம். ஜிஏ டேக்ல வந்திருக்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நோட்ஸே கொடுத்துருக்கேன், பிரிண்ட் அவுட்டே கொடுத்துருக்கு. பட் ஆனால் இங்கே வந்து ரீசெண்டாக வந்து பனாரசி ஷெனாய் தான் லாஸ்ட் இயர் வந்திருக்கு, ஜிஏ டேக் கிடைச்சிருக்கு. அது கரண்ட் அஃபேர்ஸ். அது நான் நோட்ஸ்ல ஆட் பண்ண எனக்கு தெரியல, பார்த்துக்கோங்க. 8th ஒன் எல்லாமேப்பா டாய்ஸ் தான். அந்த ஊருங்க எல்லாமே டாய்ஸ் தான். சென்னப்பட்னா டாய்ஸ், கர்நாடகா கிண்ணல் டாய்ஸ், எல்லாமே ஆந்திரா தெலுங்கானா லைன்ல தான் வருது. டாய்ஸ்க்காக இருக்கிற ஊர்கள் பார்க்கும். 9th ஒன் டிராமா ஏ. சூத்ரக்கா நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். ரிச்சர்ட் சத்திகா அப்படின்னு சொல்லி குப்தா காலத்துல லிஸ்ட் ஆஃப் டிராமாட்டிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். குப்தா நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூத்ரக்கா எழுதின புக்கு ரிச்சர்ட் சத்திகா, மீனிங் வந்து லிட்டில் கிளே காட் அப்படின்னு இருக்கு. இட் வாஸ் a love story between a poor brahmana and a courtesan's daughter. ஒரு ப்ராஸ்டியூட்னுடைய பொண்ணுக்கும் புவர் பிராமணாக்கு இருந்த லவ் ஸ்டோரி தான் அந்த நாடகம் சூத்ரக்கா. ரொம்ப பாப்புலரான புக்கு, நம்ம பேசியிருக்கோம். அதை வச்சே எடுத்தரல. பாஷாவை பத்தியும் பேசியிருக்கோம். சொப்னா வசாவதத்தா அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஒரு நாடகம் நிறைய எழுதியிருக்காரு பாஷா. அதுல பாப்புலரா ஒன்று சொல்றோம். பாபா புத்தி ஆப்வியஸா டிராமாட்டிஸ்ட், நீங்க பாத்துக்கலாம். டிராமா. 10th ஒன் கண்டிப்பா இன்னும் பர்டிகுலர் சென்ஸ், பர்டிகுலர் சென்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்து அது சென்ஸ்னு வார்த்தை வந்திருக்கா, வரலையா? பட் வந்திருக்கு. சரி, இங்க ஏன்னா இப்போ எனக்கு வரல. சரி, ஆக்சுவலி எலிஃபண்ட் கேஸ் கண்டிப்பா செக்குலர்னு சொல்றோம், கரெக்ட் தான். ஏன் ரீசன் என்ன? புத்திஸ்ட் இதுவும் இருக்கும், சிவா மெயினா சிவா தான். சிவாக்கான அது கேஸ்ல பாக்குறோம். ஸோ அப்போ வந்து அது அது இங்க வரல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாக்குறேன், ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். திரிமூர்த்தி சிவா ஸ்டாச்சு நம்ம அங்கதான் பாக்குறோம். இந்தியாலே பெரிய ஸ்டாச்சு, அதாவது 3 ஃபேஸ்டு சிவா ஸ்டாச்சுன்னா திரிமூர்த்தி சிவா பாக்குறீங்க. அது டிஃப்ரெண்டா நம்ம சொல்றோம், அது எங்கேயும் பார்க்க மாட்டோம், அது அங்கதான் இருக்கு. ஆனா வந்து அது இங்க எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கல. அவங்க ஜெயின் புத்திஸ்ட் கேவ்ஸ் இருக்குன்னு பேசியிருந்தா நம்ம அதை செக்குலர்னு சொல்லலாம். அதனால ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட், பட் இட் டசன்ட் கிவ் ஆர் இட் டசன்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட் 1. அதனால பி. 11th ஒன் இது நீங்க சொல்லலாமே, டண்டி துர்கா. ஸோ அதுலயே மீனிங்கும் கொடுத்தாச்சு. சத்ரியாவா மாறணும் ஒருத்தர் அப்படின்னா அது பண்றோம், தண்டி துர்கா சொல்றோம். ராஷ்டிரகூட்டா கிங் பார்க்கணும். குப்தாஸ் காலத்துல அப்படி பேசவே இல்லை. குப்தாஸுமே பாத்தீங்கன்னா என்சிஆர்டியா தெளிவா சொல்லியிருக்கு, அவங்களும் வந்து வைஷ்ய கம்யூனிட்டி ஆளுங்க தான். அப்புறம் வந்து ராம்நாஸ்க்கு காசை கொடுத்து பூஜையை பண்ணி சத்ரியாவா மாறிட்டாங்கன்னு என்சிஆர்டியில ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா அது ஹிரண்ய கர்ப்பாங்கிற வார்த்தையும் அங்க நீங்க அதுக்கு பேர் அப்போ வைக்காம இருந்திருக்கலாம் பிராமணாஸ். அப்புறமா அதுக்கு பேர் வச்ச மாதிரி தெரியுது, ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த வேர்டு எக்ஸாக்டா வச்சு அதை பெர்ஃபார்ம் பண்றதுன்னா டண்டி துர்காவை தான் சொல்றோம். 12th ஒன் தசராஜனா வார், எல்லாம் கரெக்ட் தான். ஸோ அதான் பார்க்குறோம். அது வந்து ரிக்வேதால பேசியிருக்கு. முக்கியமான ஒரு யுத்தம். ஒரு சைட்ல 10 ட்ரைபல் கிளான்ஸ் இருக்கான், ஒரு சைட்ல ஒரே ஒரு கிளானு பரதா கிளானு. ஸோ அந்த பரதா கிளான் வந்து இந்த 10 கிளானையும் தோக்கடிச்சிடுறாங்க. அது அந்த யுத்தம் அதை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் குரு கிங்டம்னு வந்து வருது. அந்த ஜெயிச்சவங்க தான் வந்து குரு கிங்டம். குரு எங்க டெல்லி லைன்ல குரு, அதுக்கு கீழே பஞ்சாலா, குரு பஞ்சாலா அப்படின்னு தான் பேசுவோம். ஸோ அப்போ அந்த குரு கிங்டமை எஸ்டாப்ளிஷ் பண்ண கதை தான் பேசிட்டு இருக்கோம். பரதா கிளான் ஜெயிச்சாங்க. பரதா தான் ஜெயிச்சனால அந்த பாரதம்னு நம்ம நாட்டுக்கு பேரே நம்ம அந்த பரதா கிளான்ல இருந்து எடுத்திருக்கோம். அது சொல்லுவோம். சரி, அப்போ எல்லாம் கரெக்ட். சி. 13 இது ஈஸி தான். இப்போ பார்க்குறோம். பஞ்ச்மார்க்கல் காயின்ஸ் ரொம்ப ஏர்லியரா பார்க்குறோம். எப்போ வந்து ஸ்டார்ட் ஆச்சு பஞ்ச்மார்க்கல் காயின்ஸ்? எந்த காலத்துல இருந்து இருந்துச்சுன்னு பார்த்தோம். வேர் the images of rulers were not present. பார்த்தோமா? வெறும் ரூலர்ஸ்னுடைய இமேஜ்லாம் இல்லாம
அதான ஆரம்ப காலத்து காயின்ஸ். ஸோ அப்ப அது நீங்க சொல்லிடலாம். அதான் ஃபர்ஸ்ட் வரணும். ஏர்லியஸ்ட் அப்படின்னு அதான் வரணும். அதுக்கப்புறமா தான் இமேஜஸ் எல்லாம் கொண்டு வராங்க காயின்ஸ்ல. அப்போ கண்டிப்பா 3ல இருந்து நீங்க எடுத்துருக்கணும். அது தெரிஞ்சிருக்கணும். அதான் சொல்றேன். இப்போ நீங்க உங்களை நீங்க அசஸ் பண்ணிக்கோங்க. தப்பா இருக்குதுங்கிறது ப்ராப்ளம் இல்லை. நீங்க தப்பா அட்டன் பண்ணிக்குது. ஆனா எந்த அளவுக்கு நீங்க அதை அப்ரோச் பண்ணிக்கிங்கன்னு தான் மேட்ரு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து பஞ்ச்மஹால் காயின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணுங்கிறது தெரியாம இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேப்பர் பாருங்க, டெல்லி சுல்தான்ஸ் தான் கொண்டு வந்து பேப்பரே கொண்டு வராங்க. அதனால தான் நம்ம ஹிஸ்டரியே நல்லா நிறைய எழுதுறாங்க அப்படின்னே சொல்றோம். மிடில் இந்தியா ஃபுல்லா நம்ம நிறைய கதைகள்லாம் பேச ஆரம்பிச்சோம். காரணம் என்னன்னா பேப்பர் வந்துருச்சு. பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறாங்க. கதைகள் நிறைய இருக்கு. ஏன்ஷியன்ட்ல வந்து எல்லாமே கல்வெட்டுகள் தான். ஆனால் நீங்க நிறைய எழுத முடியாது. நிறைய கதைகள் நமக்கு இல்ல ஏன்ஷியன்ட். ஸோ அப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம். லாங் கோட்ஸ் பூட்ஸ் யார் கொண்டு வந்தா? குஷானாஸ். அப்படிங்கும் போது 3, 2, 1. த்ரீ டூ ஒன் டி. ஓகே, இப்போ இது பாக்குறீங்க 4 சைட்ஸ் ரெண்டுமே இருக்கணும். ஸ்டோன் ஏஜ் கல்ச்சர்லயும் அது இருந்துக்கணும். ஹரப்பன் அப்படின்னா அது 3 and 4. ஸோ அதனால ஒன்லி 2. சொப்பானி மண்டுங்கிறது யூபி லைன்ல வரும். அது வந்து அது ஸ்டோன் ஏஜ் மட்டும்தான். அது ஸ்டோன் ஏஜ் மட்டும்தான். பலுங்கிறது பியூரா ஹரப்பன் கல்ச்சர்ல வர ஒரு சைட் ஹரியானால இருக்கு. கார்லிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னு நமக்கு எவிடன்ஸ் கொடுக்குற சைட் இதுதான். பார்த்துங்க, பலுங்கிறது ஹரியானா. கார்லிக் கல்டிவேஷனுக்கு உண்டான எவிடன்ஸ் இங்க மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது சொல்லலாம். டைமாபாத் மகாராஷ்டிரால பாப்பீங்க. அது சதன் மோஸ்ட் சைட்டே அப்படிதான் படிச்சிருப்பீங்க. என்னது ஹரப்பா இதுல சதன் மோஸ்ட் சைட்டு, வெஸ்டர்ன் மோஸ்ட், ஈஸ்டர்ன் மோஸ்ட்னு நீங்க படிச்சிருக்கலாம். சதன் மோஸ்ட்னு படிக்கும் போது டைமாபாத் மகாராஷ்டிரால படிச்சிருப்பீங்க. ஸோ அது அங்கே இருந்துச்சு. சாக்லேட்லயும் இருந்துச்சு, ஸ்டோன் ஏஜ்லயும் இருந்துச்சு. மெஹர்கர் தான் தாயகமே. எல்லா பீப்புளுடைய தாயகமே மெஹர்கர் தான். அங்கிருந்து இதெல்லாம் பிரிஞ்சு போயிட்டு அப்புறமா டெவலப் ஆனதுதான் இண்டஸ் வேலி. இது பாகிஸ்தான்ல இருக்கு இன்னைக்கு மெஹர்கர். அந்த இடம் பாகிஸ்தான்ல பாக்குறோம். அதுதான் தாயகம். அங்கிருந்து தான் ஜனங்க எல்லாம் பிரிஞ்சு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே பணம் வர வர ட்ரேட் டெவலப் பண்ண ஹரப்பா, மொண்டோரோன்னு அப்புறமா டெவலப் ஆன இடங்கள்லாம் பார்க்கும். அதனால மெஹர்கர் கண்டினியூ ஆயிட்டு இருந்துச்சு. ஐபிசிலையும் இருந்துச்சு. அதனால 3 and 4. அப்போ ஒன்லி 2. 15 அசோகனேட்டிக்ஸ் பார்க்குறோம். மஸ்கி தெரிஞ்சது ஈஸி, கர்நாடகா. ஸோ அங்கதான் வந்து நம்ம பேர் வச்சிருக்காரு. அவருடைய பேரை வந்து ஹைலைட் பண்ணிக்கிறத பார்க்குறோம். அசோகா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கூட கொடுத்தீங்க. எங்கெல்லாம் அசோகாங்கிற பேர் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ லௌரியான் வந்தாலே பீகார் தான். அப்போ ராஜஸ்தான் தப்பாயிடுச்சு. 5th ஒன் கரெக்ட் ஆயிடுச்சு. பாப்ரு ராஜஸ்தான். பைராட்னு சொல்லுவாங்க. பாப்ரு எல்லாம் அது ராஜஸ்தான். சன்னாட்டி கர்நாடகா கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 145. மௌரியன் எம்பையர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். ஆர்ம்ஸ், சால்ட்ஸ் எல்லாம் அவங்களோட மோனோபொலி தான். வேற யாரும் அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது பார்க்குறோம். இன்னும் என்னென்ன மோனோபொலின்னு போய் எடுங்க. சரி, அதனால அது அப்படி படிங்க. சென்சஸ் ரெகுலரா எடுத்தாங்க. மௌரியன் டைம்ல சென்சஸ் எடுத்தாங்கப்பா. அது நான் ஹேண்டில் பண்ணனா இல்லை உங்களுக்கு முன்னாடியே வந்துருச்சா? எடுத்தது மௌரியன் எம்பி யார் எடுத்தது? நான். ஸோ அப்போ உங்களுக்கு நானே பேசியிருப்பேன். சென்சஸ் எடுத்தாங்க. பாட்லிபுத்ரா சிட்டி வந்து எப்படி நிர்வகிச்சாங்கன்னு யாரு பேசினா? எந்த ஆள் பேசுறாரு? பாட்லிபுத்ரா சிட்டி இப்படி நிர்வகிச்சாங்க அப்படின்னு ஒருத்தர் பேசுறா. அதான் நமக்கு சோர்ஸ். மெகஸ்தனிஸ் அவர் சொல்லியிருக்காரு. 6 கமிட்டி இருந்துச்சுங்க. 5 பேரா இருந்தாங்க 6 கமிட்டியில. ஒவ்வொரு கமிட்டிக்கும் ஒவ்வொரு வேலை. அதுல ஒரு கமிட்டியோட வேலை என்னதான்? பர்த் டெத்தை ரெஜிஸ்டர் பண்ற வேலை அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ அதான் நம்ம பார்க்கணும். அது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பார்த்து அப்ப எல்லாமே கரெக்டா? 17 சமதாத்தா அப்படின்னா சவுத் ஈஸ்ட் பெங்கால். ஸோ பெங்கால்ல இருக்கிற ரீஜன் அந்த அப்படி சொல்லுவோம். அந்த காலத்துல சவுத் ஈஸ்ட் பெங்கால், குறிப்பா சவுத் ஈஸ்ட் பெங்கால் அப்படி சொல்லுவாங்க. அனுப்பா அப்படிங்கிறது அது கரெக்ட் தான். அந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்பரந்தான கொன்கன் ரீஜன் வரும். இதெல்லாம் நீங்க சத்தவாகனா கிங்டம்ல போய் பாருங்க, நோட்ஸ் இருக்கும். கொடுத்த நோட்ஸ்ல இதெல்லாம் இருக்கு. ஓகே, 18. அப்ப ஆன்சர் 17க்கு என்ன வருது? சியா. ஓகே, 18 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? தப்பு. ஓகே, அவ்வளவுதான்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தப்பு தான். நம்ம நந்தா குரூப் கூட சண்டை போடலன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நந்தா இப்போ சண்டை போட்டது யார்? இந்த பேட்டில் யார் இன்வால்வ் ஆயிருக்கா? இந்தியன் சைட்ல போரஸ் அப்படிங்கிற இந்திய ராஜா பார்ப்பீங்க. ஸோ அவருடைய பிரேவரி அட்மையர் பண்ணி, என்னதான் தோத்தாலும் அவருடைய பிரேவரி அட்மையர் பண்ணி அவருடைய டெரிட்டரியே கொஞ்சம் கொடுத்துட்டு போனது, இந்தாப்பா நீ ரூல் பண்ணு என் பேர்லன்னு சொல்லி சொல்லிட்டு போனதை நம்ம பார்க்குறோம். அது பேட்டில் கார்டு தான். பேட்டில் ஆஃப் ஹைடப்சஸ் 326 பிசி. அதான் ஜேலம் ரிவர்னு நம்ம சொல்றோம். அவங்க கிரேக்கக்காரன் அதை ஹைடப்சஸ் சொல்றான். அது என்ன ரிவர்? ஜேலம். நம்ம அது இன்னைக்கு இருக்கிற ஜேலம் ரிவர் தான் அது ஹைடப்சஸ். அவன் சொல்றான் அந்த பேர். ஆமா, அப்புறம் அந்த ஏரியால 2 சிட்டியை கொண்டு வந்தார். புச்சிபாலான்னு சொல்லுவாங்க, போக்கிபாலா, நிக்காயா, இந்த 2 சிட்டிஸ் அலெக்சாண்டர் அங்க கொண்டு வந்தார், கட்டினார். புச்சிபாலான்னு சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வளர்த்தன குதிரை பேர். அந்த குதிரை வச்சுதான் அவர் 12 வருஷம் வந்து என்ன பண்ணாரு, ஏதாவது இடங்க அடிச்சு காலி பண்ணி ஜெயிச்சார். அதனால he was emotionally attached to his horse. அதனால வந்துட்டு அது இறந்ததுக்கு அப்புறம் அதோட பேரை வைப்பார். அது பார்க்கணும். இது இன்னொரு சிட்டி ரொம்ப பாப்புலர் சிட்டி. இதெல்லாம் இன்னைக்கு இல்ல, இதெல்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு இந்த இடம்லாம். ஆனா அவரு எஸ்டாப்ளிஷ் பண்ண சிட்டி வந்து ஈஜிப்ட்ல பார்க்குறோம். அலெக்சாண்ட்ரியான்னு சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அலெக்சாண்ட்ரியா அப்படின்னு ஒரு சிட்டி, அது இன்னைக்கு இருக்கு ஈஜிப்ட்ல. செகண்ட் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி ஆர் பிக்கஸ்ட் சிட்டி அப்படின்னு அதான் சொல்லுவாங்க. கெய்ரோக்கு அடுத்தது இன்னைக்கு அலெக்சாண்ட்ரியா தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கணும். ஸோ அது இந்த அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். 19 எல்லாமே சொல்லுவாங்க. பார்த்து புராணாஸ்ல கடவுள்களை பத்தி இல்லாம ராஜாஸ்னுடைய ஜீனியாலஜி, அதாவது அப்பா, தாத்தா, குழு தாத்தா, அவங்க பேர் எல்லாமே இருக்கும். ஆன்மீகம் மட்டும் இருக்காது, அரசியல் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், நிறைய எக்ஸாம்பிள் பேசியிருக்கு நான் கிளாஸ்ல. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சத்தவாகனாச ஆந்திராஸ் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். சத்தவனாச புராணங்கள்ல ஆந்திராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம புராணாஸ்ல அந்த காலத்துல இருந்த ராஜாக்களுடைய வரலாறை நம்ம படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். குப்தாஸ்னுடைய நிறைய டீடைல்ஸ் இருக்கும் நீங்க புராணாஸ் பார்த்தீங்கன்னா. ஓகே, நெக்ஸ்ட் 20. ஈரானியன் இன்வேஷன்ஸ்னால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க, பெல் கேபிட்டல் இந்தியன் பில்லர்ஸ்ல வந்துச்சா? கண்டிப்பா சொல்றோம், கண்டிப்பா வந்துச்சு. ஏன்னா இப்போ அது சொல்லியிருக்கு, மௌரியன் பில்லர்ஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல. ஸோ மௌரியன் பில்லர்ஸ் எல்லாம் பார்க்கறோம். பெல் கேபிட்டல்னா மேல ஒரு அனிமல் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தோம். பில்லர் இருக்கும், மேல என்னது? அனிமல். இட் மே பி லயன், 4 ஃபேஸ் லயன், சிங்கிள் லயன், எலஃபண்ட், புல்லு. இது எல்லாமே அக்கபனேட் எம்பையர், பெர்ஷியன் எம்பையர் பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து காப்பி அடிச்சது தான். அது நம்ம பேசியிருக்கு. ஸோ அப்போ பார்க்கணும். இதெல்லாம் கிளியரா பார்த்துக்கங்க. அதாவது அலெக்சாண்டர் கிரேக்க நாட்டில இருந்து மெசிடோனியன் ஒரு ரீஜன்ல, குட்டி ரீஜன்ல இருந்து பெர்ஷியன் எம்பையரே காலி பண்ணிடுவார். ரொம்ப பெரிய சாகசம் அதெல்லாம். பெர்ஷியன் எம்பையர் இவர் சின்ன கிங்டம், அதே பெரிய கிங்டம். அவ்வளோ பெரிய கிங்டமா இவரு அடிக்கிறார், காலி பண்றாரு. அதுக்கப்புறம் அதை அடிச்சுட்டு அப்புறம் இந்தியா பக்கம் வர்றாரு. அப்புறம் வந்து ரிவர்ஸ் ஆகி போயிடுறாங்க. அப்புறம் ஒரு போகிற வழியில இறந்துடுறாங்க பார்க்கணும். ஸோ அப்போ வந்து இங்க லாஜிக்கா பாக்குறீங்க, அசோகா பத்தி பேசும்போது அவங்க வந்துட்டு லெஃப்ட் சைட்ல, ஐ மீன் நார்த் வெஸ்ட்ல இருந்த அக்கமனேட் ரூலர்ஸ் கூட இன்வால்வ் ஆனாங்க. அங்கிருந்து நிறைய இன்ஸ்பயர் ஆச்சு. ஏன் இப்போ வந்து பில்லர்ல பேசுறதுல தம்மா, மக்கள்கிட்ட எத்திக்கலா இருங்க, அந்த விஷயமே எங்கிருந்து காப்பி அடிச்சது? பெர்ஷியன் இதுல இருந்து காப்பி அடிச்சு சொல்லுவாங்க. அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அம்பர்லா ஷேப்டு என்ட்ரன்ஸ் நம்ம எங்க பார்த்தோம்? அசோகா ரிலேட்டடா பாக்குறோமே, அந்த பராபர் நாகார்ஜுனா கேவ்ஸ். அதுல ஒரு கேவ் நம்ம ரொம்ப பாப்புலர் ஒரு கேவ் சொல்லுமே, லோமாஸ் ரிஷி கேவ். அதோட என்ட்ரன்ஸ் அதுவும் அங்கிருந்து காப்பி அடிச்சது தான். அரமிக் லாங்குவேஜ் அங்கிருந்து வந்தது தான். கரோஸ்தி ஸ்கிரிப்ட் அங்கிருந்து வந்தது தான். அதனாலதான் நம்ம பார்க்குறோம் அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பிராகிருத்து இது ஸ்கிரிப்ட் வந்து பிராமி. அதே நார்த் வெஸ்ட்ல இருக்கிற அசோகன் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம என்னன்னு பார்க்குறோம், அரமிக்கு, கிரீக்கு, கரோஸ்தி ஸ்கிரிப்ட் பார்க்குறோம். பொமிகிரானட் சிந்து சமவெளி மக்களே சாப்பிட்டாங்க, சரியா? அதனால 4th ஒன் தப்பு. பொமிகிரானட் மாதுளை சிந்து சமவெளி மக்களே சாப்பிட்டாங்க. அதனால இது இவங்க கொண்டு வரணும்னு இல்லை. சி. 21
ஆன்சர் உங்களுக்கே தெரியும். இன்கரெக்ட் இது ஏ. ஸோ அவர் அந்த பக்கமே போகல, அதான் பேசியிருக்கோம். யூபி பீகாரை தாண்டி அவர் லைஃப் எங்கேயும் போகல. யூபி பீகார் அவ்வளோ, அதுக்குள்ள இருக்கிற கிங்டம்ஸ் அவ்வளோதான். ஸோ அப்போ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸை செக் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. அலாரா கலாமா உத்தாக்கா ராமபுத்ரா அப்படின்னு 2 பேரை சொல்லுவாங்க. இங்க ஒரு பேர் கொடுத்துருக்கு. ரமாபார் ஸ்டூபா அப்படிங்கிறது கரெக்ட் தான். அதுவுமே குஷி நகர்ல அவர் இறந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. பிரசஞ்சித்தை பேசிட்டே தான் இருக்கும். பிரசஞ்சித்தை புத்தா சமகாலத்துல இருந்தாரு. இவர் தான் அவரோட கிங்டமே கேப்சர் பண்ணாருன்னு பேசணும். பிரசஞ்சித்தை என்ன பண்ணார், புத்தாவோட கிங்டமே கேப்சர் பண்ணாரு, அதை அந்த ஷாக்கியா கிங்டமே கேப்சர் பண்ணாருன்னு படிச்சிருக்கோம். 22 அஜீவிகா பத்தி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், அவ்வளவுதான். ஹெட்டிரோடாக்ஸ் என்னப்பா? ஆர்த்தோடாக்ஸ்க்கு எதிரானது. ஆர்த்தோடாக்ஸ்னா எஸ்டாப்ளிஷ் ஆனது, அதுதான் அர்த்தம். ஆர்த்தோடாக்ஸ்னா வேதிக் அப்படி இல்லை. ஆர்த்தோடாக்ஸ் வார்த்தைக்கு மீனிங் ஒரு சிஸ்டம், ஒரு ரிலீஜியன், ஒரு பிலீஃப், ஒரு பிலாசபி ஒரு நாட்டில் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, அதுதான் ஆர்த்தோடாக்ஸ். அதை எதிர்த்து ஒருத்தங்க பேசுறாங்க ஹெட்டிரோடாக்ஸ், சரியா? அப்ப ஏத்து பேசுனது ஸ்ராமனாஸ்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுறோம். ஆனா அதுக்குள்ள என்னென்ன இருக்கு? புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகா என்ன இருக்கு. ஸோ அப்போ ஹெட்ரோடாக்ஸ் தான் நம்ம சொல்றோம். அப்போ வேதிக் ட்ரெடிஷன் ஏத்து பேசுனதுல நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாங்க, அஜீவிகா நான் எடுத்தேன் உங்களுக்கு கிளாஸ், அது ஸ்ராமனாஸ் நான் எடுக்கல. சரி, ஓகே ஓகே. அஜீவிகா ரிலிஜன் பாத்தீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருப்பேன், ஏதோ பேசியிருப்பேன் கண்டிப்பா. ஸோ அப்போ வந்து ஸ்ராமனாசம் 3 தான் மெயினாக நம்ம பார்க்கணும். என்னது? புத்திசம், ஜெயினிசம், அஜீவிகா. ஸோ புத்தாவை சென்டரில் வச்சுக்கோங்க, மிடில் பாத். ரொம்ப லைஃப்பை ஸ்ட்ரிக்டாகவும் வச்சுக்க வேணாம், ஜாலியாகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது யாரு? புத்தா. மிடில் பாத். லெஃப்ட் சைடில் ஜெயினிசம் வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் லைஃப், ரொம்ப உடம்ப வருத்திக்கணும், ஃபாஸ்டிங் இருக்கணும், அது மாதிரி நிறைய ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இந்த பக்கம். அந்த பக்கம் அப்படியே ஆப்போசிட் அஜீவிகா. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க, ப்ளஷரை என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ற குரூப் யாரு? அஜீவிகா. அதுதான் விஷயம். ஸோ அது இப்போ அவங்களுடைய கருத்துக்கள் நிறைய கிடைக்கல, நமக்கு கிடைச்சதை வச்சு பேசலாம், அவ்வளவுதான். அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க, there is no free will. It opines that there is no free will for the human beings. ஸ்டேட்மெண்ட் ஐடியா இருக்கா? யாராவது சொல்ல முடியுமா? இது கரெக்டா தப்பா? சரி, ஃபேட் அப்படின்னு இங்க நான் வந்து இந்த நான் வார்த்தையில நான் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஆக்சுவலா வந்து அஜீவிகா நோட்ஸ் எடுத்து படிச்சீங்கன்னா அவங்க வந்து எல்லாமே என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாமே ஃபேட்டும்பாங்க. அவங்க ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் இன் த கான்செப்ட் ஆஃப் ஃபேட். நியாத்தி டாக்டரின் எழுதிக்கோங்க, அதை நியாத்தி டாக்டரின் சொல்லுவான். அஜீவிகா என்ன சொல்றான்? எல்லாமே விதிதான், எல்லாமே விதிதான், அதனால கர்மான்லாம் ஒன்றும் கிடையாது. டிரான்ஸ்மைக்ரேஷன் சொல் புத்தா சொல்றதெல்லாம் டூப்பு, அந்த பக்கம் போகாதீங்க, அதனால ஒரு ஃப்ராடு அப்படின்னு இந்த அஜீவிகால இருக்கிற தலைமை சாமியாரான முனிவர் மக்காலி கோஷெல்லாம் சொல்லுவார். மக்காலி கோஷெல்லாம் சொல்லுவார், அதாவது அந்த ஆள் ஃப்ராடுப்பா, சுத்த ஃப்ராடு, புத்தா, கர்மாலாம் ஒன்றும் கிடையாது, நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இப்படி சொல்றோம். ஃப்ரீ வில் அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்போ விதினா என்னது? நம்ம லைஃப்ல நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ இந்த மொமெண்ட் இப்படி உட்காந்துக்கிறது கூட விதிதான். உட்காந்து இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க, நீ சிரிக்கீங்க, எல்லாமே விதிதான். லாஜிக்கா யோசிங்க. விதினா பாத்தீங்கன்னா, விதி நீங்க நம்பிட்டீங்கன்னா இந்த மொமெண்ட் நீங்க நம்பிதான் ஆகணும். இந்த மொமெண்ட் சீக்கிரம் எல்லாமே விதிதான். லாஜிக்கா யோசிச்சு பாரு. இதெல்லாம் நடந்தாதான் கடைசியா ஒரு மெயின் ஈவெண்ட்டும் நடக்கும். நம்ம லைஃப்ல நடக்கிற ஈவெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மெயின் ஈவெண்ட் நடக்குது, எல்லா ஈவெண்ட்ஸும் லிங்க் ஆனது அது நடக்கும். லாஜிக்கா யோசிச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மள சுயமா எந்த முடிவும் எடுக்க முடியாது. சுயமா முடிவு எடுத்தீங்கன்னா ஃப்ரீ வில். அப்ப இவன் என்ன சொல்றான்? there is no free will சொல்றான். கரெக்ட் தான். எல்லா மதங்களும் ஃப்ரீ வில் இல்லைன்னு தான் சொல்லுது. எல்லா மதங்களும் எல்லா விதியும் தான் சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்துயிசம் எல்லாமே சொல்றது எல்லாம் எழுதப்பட்டது, அதுதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. புத்தா என்ன சொல்றாரு? அப்படி இல்ல, விதிலாம் ஒன்றும் கிடையாது, யூ ஆர் தி மேக்கர் ஆஃப் யுவர் டெஸ்டினின்னு சொல்றாரு. அப்படிலாம் இல்ல, எல்லாம் எழுதிட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க அஜீவிகா. ஸோ அதனால கரெக்ட்.
தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கன்கர்டுங்கிறது என்ன வார்த்தை மீனிங் பார்த்துக்குங்க. அப்போஸ் பண்றாங்க. அதாவது கன்கர்ட்னா என்னது? இணங்குறாங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. இணங்கல. கன்கர்டுங்கிறது வார்த்தைக்கு மீனிங் பார்க்குறோம். கன்கர்டு இல்ல. நாட் கன்கர்ட்னு வரும். டிஸ்அக்ரீட்னு வரும். கன்கர்ட்னா அக்ரியான்னு கேட்டிருக்கு. அக்ரி பண்ணல. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 1 and 2. '23 ஓகே. புத்திசம் வந்து டிக்ளைன் ஆயிடுச்சு. அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த போஸ்ட் குப்தா டைம்ஸ்ல பார்க்குறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இவ்வளோ டிவிஷன்ஸ் வருது, கன்ஃபியூஷன்ஸ் வருது. அதனால வந்து கிளாரிட்டி இல்ல பார்க்குறோம். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பக்தி மூமெண்ட் வந்து வந்தனால வந்துட்டு உங்களுக்கு புத்திசம்னுடைய மதிப்பு இழக்குது. நம்ம அதான் பார்த்தோம். பக்தி மூமெண்ட் வந்து வந்தோடனே ஆதிசங்கரா வந்துட்டாரு. அவர் பிலாசபிக்கலா டிபேட் பண்ணுவாங்க. சும்மா வந்து ஒரு ரிலிஜனை மாற்ற முடியாது. அந்த காலத்துல எல்லாம் உடைக்க முடியாது. டிபேட் நடக்கும். டிபேட் நடந்து இந்த பிலாசபி தப்பு, புத்திஸ்ட் பிலாசபி தப்பு அப்படின்னு நிறைய டிபேட்ஸ் நடந்து அதுல ஜெயிக்கிறவங்க புத்தா இருந்திருந்தா உடைச்சிருப்பாரு யாருனாலும் மேக்ஸிமம் எனக்கு தெரியுது. புத்தா இல்லாதனால மற்றவங்களா இருக்கும்போது அவங்கள ஈஸியா என்ன பண்ணிட்டாங்க காலி பண்ணி பிலாசபியை உடைச்சு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸ்பிளைன் 24 ஸோ அது வந்து பாருங்க இன்கரெக்ட். ரெண்டுமே இன்கரெக்ட் தான். ஏ அண்ட் பி இன்கரெக்ட் தான். பிரதித்ய சமுத்படா அப்படிங்கிற தத்துவம் புத்திசமோடது. அதனால அது தப்பு. ஜெயினிசம் வந்து அவாய்டன்ஸ் இல்லப்பா. இட் அக்செப்ட்ஸ், இட் எம்பசைசஸ் செல்ஃப் மாடிஃபிகேஷன். செல்ஃப் மாடிஃபிகேஷனா உடலை வருத்திக்கிறது தான் செல்ஃப் மாடிஃபிகேஷன். ஜெயினிசம் அதான் சொல்லுது. உடம்ப நீங்க ஃபாஸ்டிங் இருங்க. அப்புறம் வந்து லைக் ஏதோ ஒரு எறும்பை மிதிச்சிட்டிங்கன்னா உங்களை பிசிக்கலா நீங்க டார்ச்சர் பண்ணிக்கணும். தெரியாம மிதிச்சிட்டியா நீ பிசிக்கலா ஒன்னா நீ டார்ச்சர் பண்ணிக்கணும். அப்பதான் என்ன ஆகும்? அந்த சின் என்ன ஆகும்? நியூட்ரலைஸ் ஆகும்னா சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து செல்ஃப் மாடிஃபிகேஷனை ஃபாலோ பண்ண சொன்னிச்சு, அவாய்ட் பண்ண சொல்லல. புத்திசம் என்ன சொன்னிச்சு? அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு. இது சொன்னது இந்த ஸ்டேட்மெண்ட் புத்திசம் வந்திருந்தா கரெக்ட். இல்ல ஜெயினிசம்னா அவாய்டன்ஸ்னு வரக்கூடாது. ஸோ அப்போ ரெண்டுமே இன்கரெக்ட் தான். ஸோ அப்போ நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது எடுத்திருந்தா உங்களுக்கு கிரேஸ் மார்க். சரியா? வேற ஏதாவது எடுத்திருந்தா ஓகே. இல்ல. ஸோ அப்போ ஜெயினிசம் ஆப்வியஸா தெரியுது. சோல் வந்து எல்லாத்துலயும் இருக்கு சொல்லிட்டாங்க பார்க்குறோம். எட்டர்னல் லா அதையும் பார்த்துங்க. தனியாக ப்ரிலிம்ஸ்ல கேட்டாங்க. ஜெயினிசம் தெளிவா சொல்லுது பிரபஞ்சம் கடவுளால உருவாக்கப்படலை. பிரபஞ்சம் உருவாகிறதும் அழியறதும் ஒரு அழியாத விதி ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. 25 எல்லாமே தான்ப்பா ஜெயின் சைட்ஸ் தான். எல்லாமே பில்கிரிமேஜ் சென்டர்ஸ். ஷிகர்ஜி மிஸ் பண்ணிடாதீங்க. ஷிகர்ஜி சொல்லியிருக்கு. ஜார்க்கண்ட்ல இருக்கு ஷிகர்ஜி. அங்கதான் வந்து 24 ஜெயின் தீர்த்தங்கராஸ்ல 23 ஜெயின் தீர்த்தங்கராஸ் அங்கதான் சமாதி அடைஞ்சிருக்கான். சல்லேக்கனா ரிச்சுவல் பண்ணி 24 தீர்த்தங்கராஸ்ல 23 அப்படின்னா அந்த மழை அவங்க ஹோலியா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அங்க எல்லாம் போயிருக்காங்க. போயிட்டு அங்க போய் இறக்குறாங்க. அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ட். ராணக்பூர் ராஜஸ்தான்ல இருக்கு. சத்ருஞ்சியா ஐ திங்க் குஜராத். ஷரணபலகெல்லாம் உங்களுக்கு தெரியும் கர்நாடகா. அதனால எல்லாமே கரெக்ட் தான். புத்திசம்ல இருக்கிற சப்செக்ட்ஸ் 4 and 5 வராது. 1, 2, 3. ஸோ அதான் நம்ம பார்க்குறோம். லைக் வந்து ஹீனயானா மகாயானான்னு மட்டும் படிச்சுட்டு போனா பத்தாது. இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? மகாயானாக்குள்ள கேட்குறாங்க. ஹினயானாக்குள்ள என்ன டிவிஷன்ஸ் இருக்கு அப்படி போய் கேட்குறாங்க. கொஸ்டின் வந்துச்சு. அப்போ 1 and 2 ஏற்கனவே கேட்டாங்க. சமித்யா சவுத்தாண்டிகா மகாயானா புத்திசம்னுடைய டிவிஷனானு கேட்டாங்க. அப்படியே கொஸ்டின் வந்துருச்சு ஏற்கனவே. அதனால அதை நம்ம பார்க்குறோம். சவுத்தாந்திகா சமித்யா பத்ரயானிகா இதெல்லாம் 3 புத்திசம்ல இருக்கிற சப்செக்ட்ஸ். பிஸ்பந்தி மூர்த்தி பூஜாக்கு ஜெயினிசம்ல வர சப்செக்ட்ஸ். அதனால இந்த பக்கம் ஒரு 10 ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 சப்செக்ட்ஸும் ஜெயினிசம்ல ஒரு 5-6 சப்செக்ட்ஸும் படிச்சுட்டு போனீங்கன்னா மேனேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் 27. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட் தான். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சபா சமிதி ஏன் வந்து அதோட இம்பார்ட்டன்ஸ் இழந்துச்சு லேட்டர் வேதிக் டைம்ல? வர்ணா
அதான் ஏன்? ஓகே, ஏன்? கிங்ஸ் ஜனபதா வந்துச்சு. ஓகே, ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இன்னும் எக்ஸாக்டா ஹிட் பண்ணும். கிங்ஸ் பவர்ஃபுல் ஆயிட்டாங்க, அவ்வளவுதான். கிங்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் என்னது சபா சமிதி. ஏலி வேதிக் ஏஜ்ல அப்படிதான் இருந்துச்சு. ஏலி வேதிக் ஏஜ்ல வந்துட்டு கிங்ஸ் வந்து அப்சல்யூட்ஸ் கிடையாது, அப்சல்யூட் பீப்புள் கிடையாது. கிங்ஸ் த டியூட்டிஸ் ஈவன் த சபாஸ் த சமிதிஸ் எலெக்டட் அப்படிதான் பாக்குறோம். சபா சமிதின்னு சொல்லி மக்கள் அசம்பிளி இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்க, நீதான் ராஜா உட்காரு, இந்த வேலையை பண்ணாத, ராஜாவை சொல்லுவாங்க. எக்கனாமி சிம்பிளா இருந்துச்சு, ராஜாவுடைய பாக்கெட் டீப்பா இல்ல, இது ஒர்க் அவுட் ஆச்சு. கேஞ்சட்டிக் வேலைக்கு வராங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, ராஜாவுடைய பாக்கெட் என்னச்சு பெருசாச்சு. அதை வச்சு என்ன பண்ணிட்டாரு, மிலிட்டரி கொண்டு வந்துட்டார், போலீஸ் மிலிட்டரி கொண்டு வந்து ஜனங்களை மிரட்டி வாங்குறாரு. இப்போ டாக்ஸ் முன்னாடி பலி வாலண்டியரா கொடுத்தாங்க, இப்ப பாகா கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு மிரட்டுறாரு ராஜா. மிரட்டும் போது ராஜா பவர்ஃபுல் ஆயிட்டார். அந்த அப்போ சபா சமிதி ரெலவெண்டா இல்லை, யார என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே உட்கார விட மாட்டார், அடிச்சு துரத்திடுவார் யாரையுமே. சபா சமிதின்னு இப்போ பவர் ஆயிட்டார்ல கிங். அப்போ ஜனங்க சொல்றதை அவர் கேட்பார். அப்படி அதனால அந்த அசம்பிளிஸ் எல்லாம் இல்ல, சபா சமிதி விதாத்தா கனா இது எல்லாமே பெருசா இல்ல. அதுதான் காரணம். கிங்ஸ் பிகேம் more powerful during later Vedic times. Okay, second statement கரெக்ட் தான். 28 சங்கிரஹித்ரி கரெக்ட் தான். டாக்ஸ் அஃபிஷியல் என்சிஆர்டில தெளிவாக கொடுத்துருக்காங்க. பிரம்மவதினா கரெக்ட் தான், ஹைலி எஜுகேட்டட் விமன். ஓகேவா, பிரம்மவதினி விமன் இல்ல, அந்த பக்கம் விமன் வந்திருக்கணும். ஓகேவா, ஸோ பிரம்மவதினி டேர்ம் அவ்வளவுதான். அது டேர்ம் பார்த்தாலே நீ சொல்லிடலாம், பிரம்மவதினி தான் வந்திருக்கணும் ஆக்சுவலாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கே புரியும். பிரம்மவதினா யாரு, வேத காலத்துல நல்லா படிச்ச பொண்ணு அவங்க. இப்போ அப்பாலா, கோஷா, லோபமுத்ரா அப்படின்னு சில பெண்களை நீங்க கிராஸ் பண்ணிருப்பீங்க. தே ரோட் செர்டன் வெர்சஸ் இன் ரிக்வேதா. ரிக்வேதால சில துதிகளை அவங்க எழுதியிருக்காங்க. அப்படி வந்து விமனுடைய கண்டிஷன் ரிக்வேதால நல்லா இருந்துச்சுன்னு படிப்பீங்க. ரிக்வேதிக் ஏஜ்ல அவர் ஏழு வேதிக் ஏஜ்ல நல்லா இருக்குன்னு தான் படிச்சிருப்பீங்க. அப்படி வந்து அந்த ரிக்வேதாலே எழுத்துக்களை எழுதினவங்கள நம்ம பேசிட்டு இருக்கோம், அவங்க தான் பிரம்மவதினி. பொதுவான வார்த்தை பார்க்கும். துஹித்ரி டாட்டர் கரெக்ட் தான். துஹித்ரிங்கிறதுக்கு லிட்டில் மீனிங் என்னன்னா மில்ச்சர் ஆஃப் கவுஸ்ம்பாங்க, பால் பீசுறவங்க அப்படிம்பாங்க. பொண்ணுதான் அன்னைக்கு பால் பீசுற வேலையை கொடுத்துருக்காங்க, லெட்டர் பொண்ணுக்கு தான் அந்த வேலையை கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வந்து துகித்ரின்னு சொல்லியிருக்காங்க. துகித்ரின்னா பால் பீச்சுறவங்க. அப்புறம் அதை வந்து பெண் பொண்ணு, நான் பெத்த பொண்ணுனாலும் அது துகித்ரின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அந்த டாஸ்க் கொடுத்துருக்கிற மாதிரி தெரியுது. சம்கிராமான பேட்டில், கிராமான கிராமம், கிராமங்கள் மோதிக்கிட்டா சம்கிராமான்னு சொல்லுவாங்க. பேட்டிலுக்கு அது மீனிங். That's all. 29 ஈஸி தான், ரிச்சுவல்ஸ் பார்க்கிறோம். 30 ரிக்வேதா, யாஜுர்வேத, சாமவேதா. சி அது 3 தான். சி அதான் பார்க்கிறோம். அதர்வ வேதாவை நாம ஏன் அந்த 4 வேதம் புனிதம், 4 வேதத்தை புனிதம் சொல்றோம், வேதானே சொல்லிட்டோம். பட் ஆனா அந்த 4வது வேதான்னு நீங்க கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்கன்னா எது டாப் 3னா இதுதான். அதர்வ வேதாவை 4வது தான் சொல்லுவாங்க. அதர்வ வேதாவை என்ன சொல்லுவாங்கன்னா ஆரியன்ஸ் முழுசா எழுதிருந்தல, ஏற்கனவே இருந்த இண்டிஜினஸ் மக்களும் எழுதுனதும் ஆரியன்ஸ் எழுதுனதும் கம்பைன் பண்ணி எழுதின கொண்டு வந்த புத்தகம் தான் என்னது அதர்வ வேதா. அதனால அதர்வ வேதா இட்ஸ் அது பியூரா ஆரியன்ஸோடைய ரைட்டிங்ஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. அதனால அந்த ஹை ஸ்டாச்சூர்ல அதை வைக்க மாட்டாங்க. திவ்யா வித்யா அப்படின்னு சொல்லும் போது அந்த பெரிய ஸ்டாச்சூர்ல அந்த 4வது புக் அடிபட்டு போயிடும், அதர்வா வேதா அடிபட்டு போயிடும். 31 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான், இன்னும் படிக்க முடியல. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். பவுஸ்ட் ஆஃப் டெக்னிக் தெரியும் இல்லையா உங்களுக்கு? ஸோ அது எப்படி லெஃப்ட் ரைட் அப்படி பண்றது, அது பிரச்சனை இல்லை, அது அதனால படிக்க முடியாமலாம் இல்லை. சரியா, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், பட் டசன்ட் எக்ஸ்பிளைன் த ஸ்டேட்மெண்ட். இப்போ பவுஸ்ட் ஆஃப் எடான்ங்கிறது அதான் பாக்குறீங்க, லெஃப்ட் டு ரைட் இப்படி இது எழுதுறது அந்த காலத்துல ஈஜிப்தியன் ஸ்கிரிப்ட் அப்படிதான் எழுதுவாங்க, அதெல்லாம் படிச்சுட்டாங்க. இப்ப அது பிரச்சனை அது இல்லை. இப்ப பிரச்சனை எதுனால சிம்பாலிக் சிம்பாலிசமா இருக்கு ரைட்டிங், அந்த எல்லாமே சிம்பிள்ஸா இருக்கு. அந்த சிம்பிள்ஸ்க்கு மீனிங் புரியுது, அதனால நம்ம டிசைஃபர் பண்ண முடியல, இன்டர்பிரட் பண்ண முடியல. தவிர பவுஸ்ட் ஆஃப் டெக்னிக் பிரச்சனை கிடையாது. அதனால பி.
32 agricultural life Harappans. First statement correcta? First statement தப்பா என்ன தப்பு? டொமேட்டோ யார் கொண்டு வந்தா? போச்சு. மற்றது அவங்ககிட்ட இருந்துச்சு, ரெண்டுமே இருந்துச்சு. அதை சொல்றோம், அத்திப்பழம், மாம்பழம், பொமிகிரானட், டேட்ஸ், ஹனி, அதெல்லாம் அவங்க கண்டென்ட் இருக்கு. ஸோ ரைஸ் கல்டிவேஷன் தப்பு, அது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இண்டஸ் வேலி முழுக்க ரைஸ் கல்டிவேஷன்லாம் கிடையாது, குறிப்பிட்ட ஏரியாவில் தான் ரைஸ் எங்க குஜராத் லைன்ல தான் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னாலே சில சைட்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க, ரைஸ் ஹஸ்கிங் இருந்து கிடைச்சது, ரங்பூர் அப்படின்னு சில சைட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அது குஜராத்ல தான். ஹார்ட் கோர் ரீஜன் என்னது? ஹரப்பா. அங்க சாப்பிட்றதெல்லாம் பார்லி, வீட்டு. அதனால த்ரூஅவுட் ஐவிசில ரைஸ் இருந்துச்சுன்னா தப்பு. த்ரூஅவுட் ஐவிசி வீட் அண்ட் பார்லி தான் இருந்துச்சு. ஃப்ரிஞ்ச் ஏரியால மட்டும்தான் ரைஸ் நீங்க பார்க்கலாம். ஹனி இருந்துச்சு அவங்கள இதுல. ஸ்வீட்னஸ்க்கு சுகர் இல்லை, அவங்க கிட்ட சுகர் கிடையாது. அப்படி சுகர் கேன்லாம் இல்லை, ஹனி வச்சிருந்தாங்கன்னு படிக்கிறோம். நெக்ஸ்ட் 33 பாக்குறீங்க. அப்போ 32 கேன்சர் ஏ. ஓகே, 33 எல்லாம் கரெக்ட் தான். ஹரப்பன் டிக்ளைனுக்கு கொடுத்த அந்த ஸ்காலர்ஸ் கரெக்டாக தான் இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ அது பாக்குறீங்க. ஷிஃப்டிங் ஆஃப் இண்டஸ் ரிவர் வந்து அதோட ரூட்டை வந்து என்னாச்சு, மாத்தி கொண்டு போயிடுச்சு. 30 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சான். 30 கிலோமீட்டர் அது ரூட்டை மாத்தினால அதை நம்பி இருந்த மொஹஞ்சரோ என்ன ஆயிடுச்சு, சர்வே ஆக முடியல. ஸோ அது அவர் தான் சொன்னார், லாம்பிரிக்கு. இன்வெஷன் அதான் சொன்னாரு. ஆனா இது அவுடேட்டட் தியரி. இது வந்து அப்ப என்ன சொன்னாங்க, ஆரியன்ஸ் வந்து இண்டஸ் வேலி பீப்புளை காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு மார்ட்டிமர் வேல சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டு இருப்பார். அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஸோ அப்போ வந்து ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஆரியன்ஸ் வரதுக்கு முன்னாடி ஐவிசி பீப்புள் இல்லாம போயிட்டாங்க. ஆரியன்ஸ் வரதுக்கு 200 வருஷம் 300 வருஷம் முன்னாடி ஐவிசி பீப்புள் இல்லாம போயிட்டாங்க. அதுதான் இப்போ ரீசன்ட் ரெக்கார்ட். அப்போ ஏன் இல்லாம போனாங்க? இதுதான் ஷிஃப்டிங் ஆஃப் இண்டஸ் ரிவர் ஆர் கேட்டஸ்ட்ராஃபிக் ஃப்ளட்டிங், இக்கலாஜிக்கல் இஷ்யூஸ், அந்த மாதிரி பேசுறாங்க. இக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ், ஃபேர் சர்வீஸ், ஃப்ளட்டிங் பார்க்குறோம். அது மொஹஞ்சதாரோவே 4 டைம் வந்து ஃப்ளட் வந்து அந்த சிட்டியே ஆல்மோஸ்ட் ஓன் அவுட் ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ரீபில்ட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அது எவிடன்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவும் மொஹஞ்சதாரோவில் ஃப்ளட்டிங்கும் இருந்திருக்கு, ஷிஃப்டிங்கும், ரெண்டுமே பிரச்சனையா இருந்திருக்கு மொஹஞ்சதாரோவுக்கு. ஒவ்வொரு சிட்டிக்கு வேற வேற பிரச்சனை இருந்திருக்கு. அதுல நம்ம இங்க இப்படி பார்க்கணும். ஓகே, ஸோ ஆல் தி 4 34 பாக்குறீங்க, எல்லாம் கரெக்ட் தான்ப்பா. அதெல்லாம் நீங்க படிக்க முடியாது. நீங்க மேக்ஸிமம் கிரீக் காட்ஸ்னு வந்தா ஸோ எல்லாம் எடுத்துருங்க. கந்தாரா ஸ்கூல்ல கிரேக்கர்கள் தான் எஸ்டாப்ளிஷா பண்றான். அதுல என்ன பண்றான், புத்தாவை செதுக்குறான். புத்தாக்கு ஃபேஸை யாரோட ஃபேஸை வச்சான்னு சொன்னேன், அப்போலோ அப்படிங்கிற மூன் காடு ஃபேஸை வச்சான்னு பேசியிருக்கோம். அது இல்லாம என்ன பண்ணுவாங்க, கிரேக்க கடவுள்களையும் எமோஷனா கொண்டு வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க. அங்க சிலைகள் என்ன பண்ணிடுவாங்க, புத்தா பக்கத்துல நிக்கிற மாதிரி, அது மாதிரி அவங்களுடைய கடவுளையும் உள்ள எமோஷனா கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. அப்படி சேர்க்கும் போது எல்லாத்தையும் சேர்த்துருவாங்க. நம்ம எதை சேர்த்தாங்க சேர்க்கலன்னு நம்ம எல்லாம் படிக்க முடியாது. அதான் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்கன்னு நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதான். 1 2 3 4 4வது யாரு? 4வதா? அவர் என்ன காடா? இல்ல, அது இல்ல. ஹெரக்லிஸ் எல்லாம் வெப்பனு. ஆமா, அட்லஸ் எனக்கு ஐடியா இல்லை, நான் படிச்ச மறந்துச்சு. போரியஸ் பார்த்துக்கேன். பட் ஆனா எல்லாமே கிரீக் காட்ஸ், அது நம்ம சொல்லலாம். கரெக்ட் தான். மிலிட்ரி ட்ரைட்ஸ் இருந்துச்சு, படிச்சிருக்கோம். மிலிட்ரி ஏன்னா ட்ரைபல் பீப்புளா இருந்தாங்க, அதுவுமே கரெக்ட் தான். ஸோ ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. அதனால ஏ அதான் பார்க்கணும். சத்தவானாஸ்ல பீப்புளே ட்ரைபல் பீப்புளா இருந்தாங்க, அப்படிதான் கதையை ஆரம்பிச்சோம். ட்ரைபல் பீப்புளா இருக்கான், சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான், வர்ண சிஸ்டம்னா புரிய மாட்டேங்குது, வர்ண ரூல்ஸை ஃபாலோ பண்ணல. அப்புறம் ஜென்ரல் ரூல்ஸ் ராஜா சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அதனால அடி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராஜா வந்து அப்பப்போ மிலிட்ரி கேம்ப போட்டுக்கிட்டே இருப்பாரு. அதனால கதக்கா
ஸ்கந்தவரா அப்படின்னு டேர்ம்ஸே கொடுத்துருக்கு. மிலிட்ரி கேம்ப்ஸை போடுறாங்க. அந்த கேம்புக்கு பேர் 2 பேர் கொடுத்துருக்கு. கதகா, ஸ்கந்தவரா அப்படின்னு சொல்லி கேம்ப் போட்டு அவங்கள டீல் பண்ணிட்டே இருப்பாங்க சதவன ரூலர்ஸ். அது இல்லாம மிலிட்ரி டைட்ஸ் இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸும் சொன்னோம். கவர்னர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சில இடங்கள்ல கவர்னர்ஸ் மிலிட்ரி கமாண்டரை உள்ள இறக்குவாங்க, இறக்கி அடிப்பாங்க ட்ரைவல்ஸ். ஸோ அது நம்ம பார்க்கணும். அதனால 2 எக்ஸாம்பிள் சொல்லலாம். மிலிட்ரி டைட்ஸ் இருக்கு, இங்க 1 கொடுத்துருக்கு. ஸோ அதனால கரெக்ட் தான், ஏ தான். 36 சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் எர்த் அதை வந்து ஃபர்ஸ்ட் யார் கால்குலேட் பண்ணாங்க? ஆரியபட்டா. எந்த கிங்டம்? குப்தா. தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி ஏடிக்கு முன்னாடியேவான்னு கேட்குறாங்க. ஆர்ச்சுக்கு ரைட் சைடில் தான் நம்ம வரும். குப்தாஸே ரைட் சைடில் தான் வரும். அப்போ அது தப்பு. மற்ற 2ம் கரெக்ட் தான். அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. சான்ஸ்கிரிட் கிராமர் பார்க்குறீங்க. ஆமாம், 3rd century BC லெஃப்ட் சைட்லேயே முன்னாடி நம்ம பார்க்கலாம். சான்ஸ்கிரிட் கிராமர் யார் ஃபர்ஸ்ட் சிஸ்டமைஸ் பண்ணாங்க? பர்சன் பனினி. சரியா? 6th century BC சொல்றாங்க. புத்தா காலத்து ஆளுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த காலத்திலே சான்ஸ்கிரிட்டுக்கு கிராமர் வந்துருச்சு. கிராமர் வந்திருக்கு. பனினி அவர் எழுதுன பனினிக்கு விளக்குரை எழுதுவார் இன்னொருத்தர், பதஞ்சலி. ஓகேவா? பதஞ்சலி. இப்போ பார்த்துக்கோங்க, பனினி எழுதின சான்ஸ்கிரிட் கிராமர் புக்கு பேர் அஷ்டத்யாயி அப்படின்னு படிப்பீங்க. சரியா? அதனால நீங்க ஜஸ்ட் ஒரு ஆர்ச் போட்டு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைட்ல 6th century BC ஆர்ச் உங்களுக்கு தெரியும். எந்த இடம் வந்து 6th centuryனா புத்தா டைம். அங்க நீங்க எழுதிக்கோங்க, என்னது அஷ்டத்யாயி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுதான் புக்கை பேசிட்டு இருக்கோம். பனினி எழுதுன அஷ்டத்யாயி சான்ஸ்கிரிட் கிராமர் ஃபர்ஸ்ட் புக். அதே 300 வருஷம் கழிச்சு, ஆமா 300 வருஷம் கழிச்சு, 200 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்குறோம். புஷ்யமித்ர சுங்காவுக்கு ஃப்ரெண்டு தான் நம்ம யாரும் சொன்னேன், பதஞ்சலி தான் அந்த புக்குக்கு விளக்குரை எழுதுறாரு. அதான் மகாபாஷ்யான்னு சொல்லி நம்ம சொல்றோம். அதனால இந்த 2 புக்கையும் எழுதிக்கோங்க. இங்க 6th centuryல அந்த லெஃப்ட் சைட்ல எழுதிட்டு 3rd centuryல ஆர் 2nd centuryல கொஞ்சம் மேல எழுதினீங்கன்னா நீங்க அந்த புக்கை எழுதிக்கலாம். அது என்னது? மகாபாஷ்யா. அதுக்கு விளக்குரை பதஞ்சலி. அந்த பதஞ்சலி தான் யோகா பிலாசபியும் எழுதிட்டு இருக்காரு. நம்ம பார்க்கிறோம். பதஞ்சலியை கிராமரியனாவும் பார்க்கிறோம். அண்ட் யோகா பிலாசபி கொடுத்தவர் புஷ்யமித்ரா சுங்கா அவனுடைய ஃப்ரெண்டு சொல்றான். ஓகே, 3rd ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அயன் பில்லர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். குப்தா டைம்லயே வந்து துரு பிடிக்காத மெஹ்ரௌலி அயன் பில்லர் கொண்டு வந்துட்டாங்க. 37 ஆன்சர் உங்களுக்கு தெரியும். டி, சஷங்கா. புத்திஸ்ட் மாங்ஸை கொன்ன ஆளுங்க இவர் தான் இங்க நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ சஷங்கா தான் போதி மரத்தை கட் பண்ணாருன்னு படிச்சிருக்கோம். ஹர்ஷவர்தனோட எனிமி. கவுடா, பெங்கால். ஓகே, 38 பார்க்குறோம். சம்கியா. 2மே கரெக்ட் தான். சம்கியா பார்க்குறீங்க. 6 பிலாசபிஸ்னு படிச்சிருக்கோம். ஷத் தர்ஷனா, 6 பிலாசபிஸ். ஹிந்துயிசம்ல இருக்கிற 6 தத்துவ பள்ளிகள் படிச்சோமா? 6வது பள்ளி தான் என்னது? வேதாந்தா. வேதாந்தாக்குள்ள இருக்கிற சப்டிவிஷன்ஸும் பார்த்தோம். என்னது? துவைத்தா, விசிஷ்டர், அப்படிதானே படிச்சோம். ஸ்ட்ரக்சர் தெரியுதுல்ல. ஸோ அப்போ பார்க்கணும். சம்கியா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பிலாசபின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பிலாசபி படிச்சிருப்போம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, புருஷா பிராகிருதி. 2மே சேர்ந்து தான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணிருக்கு. புருஷா அப்படிங்கிறது ஸ்பிரிட், ஒரு ஸ்பிரிட். அப்புறம் பிராகிருத்தினா நேச்சர். இந்த 2ம் சேர்ந்து இந்த உலகத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் கர்மா டிரான்ஸ்மைக்ரேஷன் எல்லா பிலாசபியும் சொல்லிதான் ஆகணும். இந்து பிலாசபினாலே இதை சொல்லிதான் ஆகணும். கர்மா, டிரான்ஸ்மைக்ரேஷன் ஆஃப் சோல், அதை கண்டிப்பா ஹிந்து பிலாசபி அது இருக்கு, பேசாம இருக்காது இந்த பிலாசபி. அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதை மிஸ் பண்ணிடக்கூடாது நீங்க. அதனால சி. 39 பாருங்க, புது மதங்கள் உருவாகுது அந்த டைம்ல, போஸ்ட் குப்தா டைம்ல. ஏன் உருவாகுது நம்ம பேசியிருக்கு. போஸ்ட் குப்தா டைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். லாஸ்ட் டாபிக்கா எடுத்தோம் ஏன்ஷியன் இந்தியால. ஸோ அப்போ 2மே ஏ அண்ட் பி. அப்போ சி தான் ஆன்சர். பார்க்குறோம். எல்லாமே வந்து என்ன ஆயிடுச்சு, ட்ரேடே அதிகம் நடக்கல. எல்லாமே வந்து என்ன ஆயிட்டாங்க, ஜனங்கள்லாம் அங்கங்க அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க. பெருசா ட்ரேட் இல்லை, எல்லாம் க்ளோஸ்ட் எக்கனாமி. ரோமன் எம்பையர்னு ஒருத்தன் இல்லை, அவங்க கூட பிசினஸ் பண்ணா பெருசா சான்சஸ் இல்லை. குப்தாக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, ட்ரேடே இல்லை, ஃபாரின் ட்ரேடே இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்போ அவங்களுக்கு உள்ள ட்ரேட் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு அதோட செல்ஃப் சஃபிஷியன்ட் எக்கனாமி, க்ளோஸ்ட் எக்கனாமி. அப்போ அவன் அங்கேயே செட்டில் ஆயிட்டான். எங்க மொபைல் மைக்ரேஷனே இல்லை. அதனால என்ன ஆகுது, மொழிகள் கிறிஸ்டலைஸ் ஆகுது. முன்னாடி இருந்த மொழிகள்
தமிழ்ல எல்லாம் பேசிட்டு இருந்திருக்கலாம் ரஃபா. அப்போ கன்னடிகாஸ் என்ன பண்றாங்க, அவங்க செட்டில் ஆகிட்ட மூவ்மெண்ட் இல்லாதனால அவங்களுடைய லாங்குவேஜ் என்ன ஷேப் பண்றாங்க, அது கன்னடா அப்படின்னு வருது, தெலுங்கு அப்படின்னு வருது. ஸோ அப்படி நம்ம மற்ற ரீஜன் லாங்குவேஜ் இந்த டைம்ல வர்றதை நம்ம பார்க்கணும். That's all. 39 C. 40 மௌரியன் குப்தா எம்பையர் கம்பேரிசன். கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. பக்கா ஃபியூடல் பாலிட்டி குப்தா, அப்சல்யூட் மொனார்கி எங்கது மௌரியன் எம்பையர். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது, குப்தா ரூலர்ஸ் மாங்ஸுக்கெல்லாம் கொடுத்தாங்க. ஆமா, அதனால ஃபியூடல் பாலிட்டின்னு சொல்லலாம். ஃபியூடல் பாலிட்டினால என்ன அதான் சொல்றோம், சிட்டடல்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாங்ஸுக்கு லேண்டை கொடுக்கறது, இதெல்லாம் தானே சொல்றோம் ஃபியூடலிசம்னு. ஸோ அப்போ அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துச்சு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாங்க, கரெக்டா தப்பு. ரோமன் எம்பையருங்கிறவங்கள லேட்டா வரவங்க, மௌரியன்ஸ் டைம்ல ரோமன்ஸே இல்லை, அதான் நம்ம தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரோமன்ஸே எப்பதான் வரான், சென்ட்ரல் ஏஷியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான், அதாவது மௌரியன்ஸ்க்கு அப்புறம் இங்க சென்ட்ரல் ஏஷியன்ஸ் ஷாக்கா, குஷானா, இண்டோ கிரீக்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது அந்த பக்கம் ரோமன் எம்பையர்னு ஒன்று வருது நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம இப்படி பார்த்தோம், குஷனாஸ் ட்ரேட் பண்றான், கீழே இருக்கிற சசவனாஸ் என்ன பண்றான், ரோமன் கூட ட்ரேட் பண்றான். அதுக்கு கீழே இருக்கிற ஏன்ஷியன் சேரா சோழா பாண்டியாஸும் என்ன பண்றாங்க, ரோமன்ஸ் கூட ட்ரேட் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதனால அதுக்கப்புறம் குப்தாஸும் ட்ரேட் கான்டாக்ட்ஸ் இருந்தாங்க ரோமன்ஸ் கூட. ஒரு பாயிண்ட்ல அந்த ரோமன் எம்பையரோட ட்ரேட் கான்டாக்ட் கட்டானால தான் குப்தா எம்பையருக்கு ரெவன்யூ இல்லாம காலியானாங்கன்னு நம்ம படிக்கிறோம். அதனால மௌரியன்ஸ்க்கு கண்டிப்பா ரோமன் எம்பையர் இல்ல, அவங்க இல்லவே இல்லை, அதனால தப்பு. அப்போ ஆன்சர் சி. ஓகே, எந்தெந்த இடங்கள்ல துறைமுகங்களா இருக்கு, ஏன்ஷியன் மிடில் இந்தியா கம்பைன் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் சொல்லிடுறேன். தரணி கோட்டா வராது. 1 2 3 5. ஓகே, அல்லாதீனா எங்க பார்த்துருப்பீங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நோட்ஸ் போய் பாருங்க. ஸோ அதில் வந்து துறைமுகங்கள்னு ஒரு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அல்லாதீனா, பாலாகோட் அப்படின்னு பக்கத்துல இடம் இருக்கும். எங்க பாகிஸ்தான்ல இருக்கு இன்னைக்கு அந்த இடம்லாம். அல்லாதீனோ, பாலாகோட் அதெல்லாம் பாகிஸ்தான்ல இருக்கு. சுட்கா ஜெண்டோர்னு ஒரு இடம் இருக்கும், வெஸ்டர்ன் மோஸ்ட் இண்டஸ் வேலி சைட்டே, அதுவுமே போர்ட்டுமே தான் இருக்கு. அப்போ நம்ம ஊர் லோத்தல் சொல்லலாம், அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கு. ஸோ அப்போ அது பார்க்கணும். வல்லாபி பார்க்குறீங்க, தெளிவாக சொல்கிறோம். அது வந்து கேபிட்டலாக மட்டும் இல்லை, மைத்ரகாசனுடைய கேபிட்டலாக மட்டும் இல்லை, வல்லாபி யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் செகண்ட் ஜெயின் கவுன்சில் நடந்து இல்லாமல் அது வந்து அன்னைக்கு துறைமுகம், இன்னைக்கு 30 கிலோமீட்டர் உள்ள போயிடுச்சு. இன்னைக்கு அது லேண்டு உள்ளக்குள்ள, நீங்க கடற்கரையில இருந்து 30 கிலோமீட்டர் டிராவல் போகணும் இன்னைக்கு வல்லாபிக்கு ரீச் பண்ணணும். ஆனா அன்னைக்கு அது என்னவா இருந்திருக்கு, போர்ட்டல் இதா இருந்திருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம், கடல் வந்து உள் வாங்கிச்சா வெளியே வாங்கிச்சா, கடல் மட்டும் என்ன இருக்கு, கீழே இறங்கிருச்சு. கடல் மட்டும் என்ன இருக்கு, இன்னும் தள்ளி போயிடுச்சு. புரியுதா? அப்போ 30 கிலோமீட்டர் இன்னைக்கு நீங்க டிராவல் பண்ணி அந்த இடத்த அடையணும். அன்னைக்கு அவன் போர் சிட்டின்னு எழுதுறான் வல்லாபிய. அப்படின்னு கடல் என்ன, கடல் மட்டும் கீழே இறங்கிருச்சு. அதுல இருந்து வந்ததுதான் ரான் ஆஃப் கட்ச். சரியா? அது தனி ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். என்வரன்மெண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தோமா உங்களுக்கா பேசுனது, உங்க கிளாஸ் தான் நம்ம சொன்னோம். ரான் ஆஃப் கட்ச் வந்து சி லெவல் சேஞ்சில் வந்து வந்த எந்த வெட்லேண்டு சி லெவல் சேஞ்சில் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் கேட்டாங்க. அப்போவே நான் இந்த விஷயத்த நான் சொன்னேன், பார்த்துருக்கேன். ரான் ஆஃப் கட்ச் வந்தது இந்த கதை தான். சி லெவல் கீழே இறங்கிடுச்சு, இறங்கினோட அந்த இடம்லாம் மாஷியா சால்ட்டியா மாறிடுச்சு. அதான் ரான் ஆஃப் கட்ச் கதை. ஸோ அப்போ இங்கேயும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்றோம், வல்லாபிக்கு அதே கதை தான் சொல்லிட்டு இருக்கோம். கந்தசாலா ஆந்திரால இருக்கு, குப்தா டைம்லயும் இருந்து அதுல இருக்கு. கந்தசாலா, கடூரா அதெல்லாம் சொல்லுவாங்க. தரணி கோட்டா பாத்தீங்கன்னா தன்ய கட்டாக்கா அப்படின்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க. அது வந்து இன்னைக்கு இருக்கிற தரணி கோட்டா. இன்னைக்கு தரணி கோட்டா, அன்னைக்கு தன்ய கட்டாக்கான்னு சொல்லுவாங்க. அமராவதி பக்கத்துல இருக்கு, ஆந்திரா கேபிட்டல் அமராவதி பக்கத்துல. புத்திஸ்ட் சைட்டா படிச்சிருப்பீங்க, பார்த்து. முக்கியமான புத்திஸ்ட் சென்டர் அது. மோட்டுப்பள்ளி காக்காட்டியா கிங்டம், ருத்ராமா தேவி மோட்டுப்பள்ளி. மார்க்கோ போலோ வந்தாருன்னு நாம பேசியிருக்கோம். மார்க்கோ போலோ வந்தாரு, மோட்டுப்பள்ளி பத்தி நோட்ஸ் கொடுத்துருக்காருன்னு பேசியிருக்கு. அதனால ஆன்சர் வந்து 1 2 3 5. மோட்டுப்பள்ளி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவும் பார்க்கணும். கக்காட்டியா சொன்னோட எந்த இடம் துறைமுகமா இருந்துச்சு தனியாக ப்ரிலிம்ஸ்ல கேட்டாங்க, மோட்டுப்பள்ளி. ஓகே, இந்த இன்வேஷன் லிஸ்ட் பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் யார், ஈரானியன், அதுக்கப்புறம் அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் சித்தியன்ஸ், அதுக்கப்புறம் ஹுனாஸ். ஹுனாஸ் தான் குப்தாஸை காலி பண்ணாங்கன்னு படிச்சிருக்கோம். குப்தாஸை காலி பண்ணது ஹுனாஸ். ஸோ அப்போ லாஸ்ட் அவன் வரான், ஈரானியன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான். இது ரெண்டு தெரிஞ்சா கூட மேனேஜ் பண்ணிருக்கலாம். ஆன்சர் என்ன வருது, பாம்பே. சரி, ஓகே.
ஓகே, 2 டைனாஸ்டி கம்பேர் பண்றீங்க. மகா மேகவாகனா டைனாஸ்டி, சதவானா. கண்டிப்பா கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தானே. மௌரியன் எம்பையர் உடைஞ்சதுக்கு அப்புறம் தான் ரீஜனல் கிங்டம்ஸ் நம்ம பிரிஞ்சு போறத பார்க்குறோம். டெக்கான்ல சதவானா, ஒடிசா லைன்ல மகா மேகவாகனா டைனாஸ்டி. ராஜா யாரு? மகா மேகவாகனா டைனாஸ்டில பாப்புலரான கிங் காரவேலா ஆஃப் கலிங்கா. படிச்சோமா? ஸோ அப்போ சொல்லி அது ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? அதுவும் கரெக்ட் தானே. சதவனாசும் ஃபுல்லா ராக்கெட் கேஸ் கட்டிட்டே இருக்கான் வெஸ்டர்ன் காட்ஸ் நிறைச்சு. அந்த பக்கம் பார்த்தா இங்கேயும் நம்ம காரவேலா கலிங்கா கட்டின கேவ்ஸ் என்ன பேர் சொல்லி படிச்சோம்? உதயகிரி கந்தகிரி கேவ்ஸ். சரி, ஜெயின்ஸ்க்காக அது இருந்துச்சுன்னு படிச்சிருப்போம். கோல்டு காயின்ஸ்ல இஷ்யூ பண்ணல. சத்தவானாஸ்னாலே லெட் காயின்ஸ் தான் பேசியிருக்கு. சத்தவானாஸே லெட் காயின் போட்டின் அப்படின்னு சொல்லிட்டு காயின்ஸ் எல்லாம் சிம்பிளா தான் இருக்கும் அப்படின்னு தெளிவா பேசியிருக்கு. மகாமேகனவாசா பத்தி அந்த டேட்டாவே கிடைக்கல. அவங்களோட காயின்ஸே பெருசா கிடைச்ச மாதிரி இல்லை. அதனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னாலும் தப்புன்னு சொல்லிடலாம். அதனால வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். பி. 44 எல்லாம் கரெக்ட். மெகாலித்திக் சைட்ஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்நாடகால ஹிரேபெனிக்கல் சொல்றான். ரொம்ப பெரிய சைட்டா இருக்கு. நீங்க இமேஜஸ் முடிஞ்சா போய் பாருங்க. ரொம்ப பெரிய சைட் அது. லார்ஜஸ்ட் சைட்னே சொல்றாங்க. மெகாலித்திக்லயே லார்ஜஸ்ட் சைட்டு அப்படின்னு ஹிரேபெனிக்கல் சொல்றான் கர்நாடகால. ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டுல நம்ம பார்க்குறோம். மறையூர் அப்படின்னு கேரளால இருக்கு. மறையூருங்கிறது மறையூர் ஜாக்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிஐ டேக் வாங்கின ப்ராடக்ட் நம்ம கேரளால இருக்கு. ஸோ சங்கம் சொசைட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். வர்ணா இருந்துச்சு, உமன் பாடி கார்ட்ஸ் இருந்தாங்க. படி மகளிர்னு சொல்லுவாங்க. ராஜாக்களே சேஃப்கார்ட் பண்ண பெண்கள் பார்க்கணும் சங்க காலத்துல. படி மகளிர். வர்ணா இருந்துச்சு, மேல இருந்து வந்துச்சு. ஓகேவா? சதி இருந்துச்சு, சதி மேல இருந்து வந்துச்சு. ஸோ எல்லாம் கரெக்ட் தான். 46 இன்கரெக்ட். எது? ஆப்ஷன் ஏ. ஸோ ஒரு ஃப்ரேமுக்கே கொடுத்துருந்தேன். ஆமாம்மா, சதினாலே ஹையர் ஸ்டேட்டா வரணும் எப்பவுமே. லோயர் ஸ்டேட்டா பெண்கள் பண்ண மாட்டாங்க. ஹையர் ஸ்டேட்டா பிராமணா சத்ரியா பெண்கள் தான் சதி எப்பவுமே பண்ணுவாங்க. சதி சூத்ராஸ் எப்பவுமே பண்ணதான் நம்ம பேசிக்க மாட்டோம். அதனால அது ஓகே. ஸோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் 46க்கு ஏ. அது கிளியரா சார்ட்டே கொடுத்தேன். சதர்ன் சவுத் இந்தியா ஹிஸ்டரியே கிளியரா அந்த லிங்க் கொடுத்தேன். ஏன் கொடுத்தது? ஃபர்ஸ்ட் வந்து சாளுக்கியாஸ்னு ஒரு குரூப் இருந்துச்சு. பதாமி ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தான். புலிகேசி 2 என்ன பண்ணாரு? நம்ம பல்லவாஸ் கூட பிரச்சனை பண்ணாங்க அப்படி பார்த்தோம். அப்ப நம்ம பல்லவா சைட்ல யாரு போய் அவர் புலிகேசி 2 கொன்னது? நரசிம்மவர்ம பல்லவன் கொன்னாரா? கொன்னோன்னு சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி உடஞ்சிட்டாங்க. உடஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட சிற்றரசுல இருந்து ராஷ்டிரகூடாஸ் என்ன பண்ணிட்டான்? அதுக்கப்புறம் அங்க ரூல் பண்ணிட்டான் அப்படின்னு தான் நம்ம பேசணும். சரி, அதனால அது உல்டாவா கேட்டாச்சு. அதனால அப்படி இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி உல்டாவா வந்துருச்சு. ராஷ்டிரகூட்டாஸ் வந்து அவங்களுடைய சிற்றரசுகளா இருந்தாங்க. சாளுக்கியாஸ் ராஷ்டிரகூட சிற்றரசுகளா இருந்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. மற்றெல்லாம் பார்த்துக்கோங்க, கரெக்ட் தான். அதான் வெஸ்டர்ன் கங்காஸ்னு ஒரு குரூப்பை சொன்னோம். அதான் இந்த வெஸ்டர்ன் கங்காஸ் தான் யாரு? மைசூரை வச்சு ரூல் பண்ண குரூப்பு. ஏன்ஷியன் இந்தியா நோட்ஸ் பாருங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரான பாயிண்ட் இவங்களை பத்தி தெரியும்னா என்னது? ஸ்ரவணபலகலா அந்த பாகுபலி ஸ்டாச்சு காட்டினதே யாரு தான்? இந்த குரூப் தான் அப்படின்னு பேசியிருக்கு. இவங்க 700 வருஷம் அந்த இடத்த எப்படி ரூல் பண்ணான்னு சொன்னேன். எப்படி 700 வருஷம் ரூல் பண்ணா? எல்லாத்தோடைய காலனியும் வந்துட்டான். சாளுக்கியாசா அவங்க காலனியும் வந்துருவான். ராஷ்டிரகூட்டாசா அவங்க காலனி உங்க கீழே இருந்துக்கிறேன்னு சொன்னனால வெஸ்டர்ன் கங்காஸ் 700 வருஷம் ரூல் பண்ணதான் நம்ம ஒரு கணக்கு காட்டுவோம். அப்படி பார்க்கலாம். ஸோ அப்போ சோழாஸும் அப்படிதான் பல்லவாசனுடைய சிற்றரில் இருந்தாங்க. அப்புறம் சோழாஸ் எமர்ஜ் ஆகுறாங்க பார்க்கலாம். 47 ஈஸியான கொஸ்டின் தான். கன்னௌஜ்காக சண்டை போட்ட 3 குரூப். அதுல யார் இல்ல? அதுல கதம்பாஸ் இல்ல. கர்நாடகா குரூப் பார்க்கணும். ராஷ்டிரகூடாஸ் கர்நாடகா தான். பட் ஆனா கதம்பாஸ் ரொம்ப முன்னாடி இருக்காங்க. குப்தா காலத்துல இருந்தவங்க தான் கதம்பாஸ். அந்த காலத்துல அவங்க இருந்தாங்க. இவங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் வர முடியாது. ஏன்னா அவன் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 4 வருஷம் முன்னாடி இருக்கான். ஓகே, ஃபேகி அண்ட் ஹுவான்சாங் கம்பேரிசன் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஏற்கனவே பேசிட்டோம்.
ஃபேகியான் எப்போ வராரு? யார் டைம்ல வராரு? குப்தால எந்த ராஜா? அது ஹுவான்ஸ்வாங். இப்போ சந்திரகுப்தா 2 ஃபேகியான் வருது, ஃபர்ஸ்ட் வரார். ஃபேகியான் ஃபர்ஸ்ட் வரார். சந்திரகுப்தா 2 நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹர்ஷவர்தனா ஹுவான்ஸ்வாங். ஐடியாக்கு சொல்றேன். ஹர்ஷவர்தனா ஹெச். அப்ப நீங்க முன்னாடி யார் வரான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபேகியான் முன்னாடி வந்துட்டார். சந்திரகுப்தா 2 டைம்ல வராரு சொல்லியிருக்கு. ஃபேகியான் வந்து குப்தா எம்பையரை பத்தி பேசியிருக்காரு, நோட்ஸே கொடுத்துருக்கு. அதே வேலையை ஹுவான்ஸ்வாங்கும் பண்ணியிருக்காரு, நோட்ஸ் கொடுத்துருக்கு. அப்ப என்ன சொன்னேன், நலந்தா யூனிவர்சிட்டிக்கு இவர் போக வாய்ப்பே இல்லை ஃபேகியான்னு சொல்லிட்டேன். ஏன்னா நலந்தா யூனிவர்சிட்டி கட்டவே இல்லை. நலந்தா யூனிவர்சிட்டி யார் கட்டுறா? குமாரகுப்தா. அதுக்கப்புறம் வர ஆளு. அது சந்திரகுப்தா 2 பையன் குமாரகுப்தா வந்து தான் ஃபவுண்டேஷனே போடுறான். அப்புறம் எப்படி அவர் ஃபேகியான் வந்திருக்க முடியும்? நலந்தாங்கிற ஊருக்கு போனாரப்பா ஃபேகியான். அதுல எந்த சேஞ்சும் இல்லை. நலந்தாங்கிற ஊர் அது. அந்த ஊர் ஒன்று இருந்துச்சு, அந்த ஊருக்கு போனார். ஆனா நலந்தால கட்டின யூனிவர்சிட்டி நலந்தா யூனிவர்சிட்டி சொல்றோம். அதுக்கு வந்து அவர் போயிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால அந்த கிளாரிட்டி எடுத்துக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். ஹுவான்ஸ்வாங் வந்தார், ஓகே. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சதியை பத்தி ஃபேகியான் சொல்ல கிடையாது. நீங்க நோட் செக் பண்ணிக்கோங்க. ஹுவான்ஸ்வாங் சொல்லியிருக்காரு சதி இருந்துச்சுன்னு. ஹுவான்ஸ்வாங் சொல்லியிருக்காரு. ஃபேகியான் சதி இருந்ததை பத்தி பேச கிடையாது. இந்தியா வெல்தி நேஷன் 2 பேருமே சொல்லியிருக்காங்க. லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்துச்சு, எல்லாம் ஓவராலா லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்துச்சு. ஆனா டிராவல்ஸ் கொஞ்சம் அன்சேஃப்னு யார் சொன்னாங்க? ஹுவான்ஸ்வாங் சொன்னார். ஃபேகியான் அதை பத்தி பேச கிடையாது. ஏன்னா பர்சனலா இவர் அஃபெக்ட் ஆனதுனால ஹுவான்ஸ்வாங் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அது சொல்லலாம். ஸோ அப்போ வந்து ஆன்சர் சி 3 only. ஓகே 49 ஆன்சர் only 2. கடாரம் கொண்டான் கரெக்டாக தான் இருக்கு. வதாபி கொண்டான் நரசிம்மவர்மா பல்லவன் வந்து இருக்கணும். மதுரை கொண்டான் கரெக்ட் தான். பராந்தகா 1. ஸோ சோலாஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ இம்பீரியல் சோலாஸ்ல நம்ம மதுரை கொண்டான் பராந்தகா 1 பார்க்கணும். சிவா ஸ்டாச்சு எங்கெங்கெல்லாம் பார்க்கலாம்? அஜந்தால பார்க்க முடியாது, எல்லாம் ஃபுல்லா புத்திஸ்ட் கேஸ். அப்போ 1 தூக்குங்க. அப்போ 2 3 வந்துச்சு, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 4 மட்டும் பார்த்துக்குங்க. பதாமி கேவ்ஸ் தான் பார்த்து. இப்போ சாளுக்கியாஸ் ஆஃப் பதாமி, நார்த் கர்நாடகா. செக்குலர் கேவ்ஸ் லிஸ்ட்லையும் கொடுத்துருப்பேன். பதாமி கேவ்ஸ். அப்போ பார்த்துங்க, அவ்வளோதான். பதாமி கேவ்ஸ் சிவா தான் மெயின். 4 கேவ்ஸ் இருக்காங்க. 3 கேவ்ஸ் சிவா டெம்பிள்ஸ். ஒரு இது புத்திஸ்டா ஜெயினா ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே சிவா டெம்பிள் தான் அது பேசிக்கா. பதாமி சாளுக்கியாஸ். ஸோ அப்போ அங்கே பார்க்கலாம். எலஃபெண்டா நம்ம பேசிட்டோம். எல்லோராவும் ஆப்வியஸா நம்ம பார்க்குறோம். கைலாஷ்நாத் டெம்பிளே பேசிட்டோம். எல்லோரா கேவ்ஸ்ல நிறைய பேசலாம். ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு பதாமி கேவ்ஸ் ஓகே வந்துச்சு. 2 3 4. ஸோ ஆப்ஷன் பி 50க்கு பி. ஓகே 51 ஸ்டேட்மெண்ட் ராங். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். டாக்ஸ்ல பழைய யூனிவர்சிட்டி வேணா பெருமையா சொல்லிக்கலாம். இங்க பஞ்சாப் மேல பாகிஸ்தான் இருக்கு. பழைய யூனிவர்சிட்டி சொல்லலாம். அதனால அது ஆர்கனைஸ்டா இல்லைன்னு சொல்றோம். டாக்ஸ்ல யூனிவர்சிட்டி என்ன சொல்லியிருந்தேன், லைக் வந்து அது பழைய யூனிவர்சிட்டி. அந்த காலத்திலேயே லைக் யாரு சாணக்கியாவே வந்து யாரை கூட்டு போய் அங்க படிக்க வச்சாரு சொன்னது, சந்திரகுப்த மௌரியா அங்க படிக்க வச்சாரு. அப்படிதான் நம்ம பேசுறோம். ஆனா அது ஆர்கனைஸ்டா இருக்காது. ஆர்கனைஸ்டா இருக்காதுன்னு என்ன சொல்றது, லைக் வந்து இப்போ நல்ல யூனிவர்சிட்டி ஆர்கனைஸ்டா சொல்றேன். யூனிவர்சிட்டி மாடர்ன் யூனிவர்சிட்டி ஃபியூச்சர்ஸ் இருக்கும். என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒருத்தர் உள்ள என்ட்ரன்ஸ்ல ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு. அவர் வந்துட்டு அவர் சில கொஸ்டின் கேட்டு தான் ஆளை உள்ளே விடுவார். நீ போலாம், நீ உள்ள போறதுக்கே தகுதி இல்லைன்னு சில கேள்வி கேட்பார். எப்படி கேட் கீப்பர் மாதிரி ஒரு ஆள் நல்ல யூனிவர்சிட்டியில உட்காந்து இருப்பார். அதுக்கப்புறம் உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் வச்சு அப்போ உள்ள ரெக்ரூட் பண்றது. அதுக்கப்புறம் சிலபஸ்லாம் இருக்கும். கிளியரா இருக்கும். டீச்சர்ஸுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு 2000 பேர் தங்கி படிக்கிற மாதிரி இருந்த யூனிவர்சிட்டி என்னது நாலந்தா. இந்த எந்த ஃபீச்சரும் அந்த காலத்துல இருந்த டாக்ஸ்ல யூனிவர்சிட்டியை நம்ம பார்க்க முடியாது. அப்போ டாக்ஸ்ல யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா குருகுலம் சிஸ்டம் இருக்கும். விஷயம் தெரிஞ்ச ஆள் அவங்க உட்காந்து இருப்பாரு. போய் படிக்கிறவங்க படிச்சுட்டு வரலாம். அவ்வளவுதான் தவிர சிஸ்டமேட்டிக்கா அது எதுவுமே இருக்காது. ஸோ அது ஹுனாஸ் தான் அடிச்சு உடைச்சான். இது டாக்ஸ்ல யூனிவர்சிட்டியை நோட் பண்ணிக்கங்க. அது நோட்ஸ் கொடுத்துருக்கு. ஹுனாஸ் வந்து அடிச்சு குப்தா டைம்ல வந்த ஹுனாஸ் என்ன பண்ணிட்டான், இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அடிச்சு உடைச்சிட்டான். அதுக்கப்புறம் நலந்தா யார் உடைச்சான்னு நமக்கு தெரியும். ஓகே ஸ்டேட்மெண்ட் 2 அது கரெக்ட் தானே. எல்லா யூனிவர்சிட்டினால எல்லாமே சொல்லிடுவாங்கப்பா. நான் தான் சொல்லியிருக்கேன். லாஜிக்கா தான். நம்ம வந்து என்ன சிலபஸ் சொன்னாங்க சொல்லலாம் நமக்கு எக்ஸாக்டா தெரியாது. மேக்ஸிமம் ஒரு யூனிவர்சிட்டி புத்திஸ்ட் யூனிவர்சிட்டி ஆனாலும் வேதாசி சொல்லி கொடுத்துருவாங்க. ஏன்னா கம்பேரிட்டிவ் ரிலீஜன். நீங்க புத்திசம் ஒன்று நீங்க ஒரு ரிலீஜனை புரிஞ்சுக்கணும், இன்னொரு ரிலீஜனை மற்றதையும் புரிஞ்சுக்கணும். அப்பதான் ரிலீஜன் புரியும். பட் அப்போ புத்திசம் புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் வேதாசை புரிஞ்சாதான் டே இந்த பாரா வேதாஸ் இங்க பாரு இந்த பிரச்சனை
இது பாடுற புத்திசம் இப்படி சொல்லுது அப்படின்னு கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. அதனால இன்னைக்கு நீங்க பாக்குற பொலிட்டீஷியன்ஸ் ஆர் ரிலீஜியஸ் லீடர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதாவது நம்ம மாநில படிச்சுட்டே இருக்கும். காந்தி ஆகட்டும், அம்பேத்கர் ஆகட்டும், எல்லாமே எல்லா ரிலீஜியன்ஸையும் படிச்சாதான் முதல்ல பேச முடியும், கம்பேர் பண்ணி பேச முடியும். அதை அன்னைக்கே பண்ணுவாங்க. அதனால ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் டெல்லி. 42 வர்ண சம்காரா பேசியிருக்கேன். ஆன்சர் சி. போஸ்ட் குப்தா டைம்ல புது புது விஷயங்கள் நடந்துச்சுன்னு பேசியிருக்கு. குப்தா போஸ்ட் குப்தா டைம்ல உங்களுக்கு வந்து வர்ண சம்காரான்னு விஷயத்த பேசுறாங்க. ரொம்ப நிறைய பேசுறாங்க பிராமணாஸ். வர்ண சம்காரா அப்படின்னா வர்ணா ரூல்ஸை யாரும் ஃபாலோ பண்ணல, வர்ணம் அழியுது. சம்ஹாரம் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூர சம்ஹாரம்னு சொன்னா சூர சம்ஹாரம், சூரனா என்ன பண்றது, வதம் பண்றது. சூர சம்ஹாரம் அதே வார்த்தை தான். வர்ணம் அழிஞ்சிருச்சு, வர்ண வதம் பண்றாங்க, கொடுக்குற ரூல்ஸ் யாரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க, இன்டர் வர்ண மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் சொல்றாங்க, கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறது தான் வர்ண சம்காரான்னு சொல்லி அதை பேசி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால போஸ்ட் குப்தா டைம்ல இதை நம்ம பேசியிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸையும் செக் பண்ணிக்கிங்க, அதுதான் இன்னும் கிளாரிட்டி கொடுக்கும். ஏன் ராங்குங்கிறதையும் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, 53 தாந்திரிசமும் எமர்ஜ் ஆகுது பார்க்குறோம். என்ன பார்த்தோம், அந்த தாந்திரிசம்னா ட்ரைபல் பீப்புளுடைய கண்டென்ட் சொன்னா, ட்ரைபல் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, மந்திரம் தந்திரம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க கூட யார் இன்ட்ராக்ட் ஆகுறா, மாங்ஸ், லேண்டை வாங்கின மாங்ஸ் இன்ட்ராக்ட் ஆகிட்டு அவனுடைய ரிலீஜியன், அவனுடைய ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் எல்லாம் என்ன பண்றான், அக்னாலேஜ் பண்றான். பண்ணிட்டு அந்த கண்டென்ட் என்ன பண்ணிடுறாங்க, இங்க கொண்டு வந்து மற்ற மதங்களை சேர்த்து விட்டுறாங்க. அவங்களோட ப்ராக்டிஸும் சேர்த்து விட்டுறான், அவங்களுடைய காட்ஸையும் சேர்த்து விட்டுறான். அப்படிதான் கதை பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாக்குறீங்க, தாந்திரிசம்ல ஆக்கல்ட் ப்ராக்டிசஸ் இன்டெகிரல் பார்ட் கட் தான். ஆக்கல்ட்னா பிலி சூனியம் பண்றது, அதிகமா குடிச்சா சால்வேஷன் சொல்லுவாங்க. நிறைய குடிச்சா, தாந்திரிசம்ல இருக்கிறது அதான், நிறைய குடிச்சோம்னா சால்வேஷன். அதனால தான் இன்னும் நிறைய பேர் குடிக்கிறாங்களேன்னு தெரியல. அது இருக்கு, ரீஜன்ல இருக்கு, இந்த ரீஜன்ல இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் சொல்லுவாங்க, நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சில விஷயம் சொல்லுவாங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, அதெல்லாம் பண்ணா நம்ம we can attain salvation சொல்லுவோம். அந்த தாந்திரிசம் எல்லா மதங்களையும் உள்ள இறங்கிச்சு, புத்திசம்ல இறங்கினதான் நம்ம என்ன சொல்றோம், வஜ்ரயானா புத்திசம். ஸோ 1 and 2 கரெக்ட். ருத்ரதாமன் கரெக்ட் தான், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதான் பார்க்குறோம், இந்த வெஸ்டர்ன் ஷக்காஸ் ஆர் சத்ரபாஸ் அவங்க தான் சண்டை போட்டே இருக்காங்க. யாரு, சதவனஸ் கூட சண்டை போட்டே இருக்காங்க, கீழே இருக்கிறவங்க கூட பார்க்குறோம். அதான் ருத்ரதாமன் வந்தோடனே அவருடைய அந்த குரூப்னுடைய அப்பர் ஹேண்ட் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால ஃபர்ஸ்ட் இருந்து கௌதம் புத்த சதகர்ணி இருக்கும், சதவனசனுடைய அப்பர் ஹேண்ட் இருந்துச்சுன்னு பேசணும். ஸோ அப்போ வந்து அந்த டைம்ல அவங்க பாப்புலரா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இங்க ஹீரோ வந்துட்டாரு, வெஸ்டர்ன் சத்ரபாஸ் ஹீரோ வந்துட்டாரு. அவர் வந்து இவங்களை போட்டு அடிக்கும் போது காலி ஆகுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் பார்க்குறோம், அது கரெக்ட் தான். அவர் தான் ஜுனாகத் இல்ல கிர்னார் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு பேசியிருக்கோம். அதுதான் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட முதல் கல்வெட்டு, எப்போ 2000 வருஷம் முன்னாடியே நம்ம பார்க்குறோம். ஜுனாகத் இல்லைன்னா கிர்னார் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், கதேவா ரீஜன். இவர் கட்டல, சுதர்ஷன் லேக்கை ரிப்பேர் பண்ணதான் சொல்லியிருக்காரு. அந்த கல்வெட்டி அவர் சொல்றாரு, நான் வந்து சுதர்ஷன் லேக்கை யார் கட்டினா, மௌரிய காலத்துல இருந்த ஒரு கவர்னர் புஷ்ய குப்தாங்கிற ஒரு கவர்னர் கட்டியிருக்காரு, அது ரிப்பேர் நான் பண்ணேன் அப்படின்னா அந்த கல்வெட்டிலே அவரை பத்தி பேசிக்கிறார். அல்லாம அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ், மிலிட்டரி அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த கல்வெட்டுல ஜுனாகத் ராக் இன்ஸ்டிடியூஷன்ல பேசுறாரு. அப்படி நம்ம பார்க்கணும். 55 ஓகே, ரெண்டுமே கரெக்ட் தான். ரிக்வேதால லாஸ்ட் சாப்டர் 10th சாப்டர் மண்டலா புருஷா சுக்தா ஹிம்னு சொல்லுவாங்க. அந்த ஹிம்ல அந்த துதி அந்த கண்டென்ட்ல தான் நீங்க வர்ண சிஸ்டமை மென்ஷன் பண்றாங்க. அங்க மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ரிக்வேதால. ஸோ அப்போ வந்து இந்த பிராமணா இந்த 4 குரூப் பிரியறது வந்து உங்களுக்கு இங்க தான் பேசுறாங்க. புருஷா சுக்தா ஹிம்னு சொல்லுவாங்க. அது வந்து ஏன் 10th மண்டலா அப்படின்னா, நீங்க லாஜிக் தெரிஞ்சுக்கோங்க. ஆரியன்ஸ் வந்து செட்டில் ஆகுறாங்க இந்தியாவில், செட்டில் ஆகிட்டு எங்க அந்த இண்டஸ்ட்ரியல் ரீஜன்ல செட்டில் ஆகிட்டு 500 வருஷம் முதல்ல எடுத்துக்கிறோம். அங்கேருந்து அங்கே தான் இருக்கான். 500 வருஷத்துக்கு அப்புறமா தான் கேஞ்சட்டிக் ரீஜனுக்கு வராங்க. அவங்களுடைய லைஃப் வேற மாதிரி ஆகுது பார்க்கும்.
அப்போ 500 வருஷம் அங்க இருக்கும்போது அவங்க வேற பீப்புள் கூட இன்ட்ராக்ட் ஆக கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா மத்தவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகும்போது ஆடியன்ஸோட பிளட் சூப்பீரியர்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. மத்த பீப்புளோட பிளட் நம்ம கூட சேரக்கூடாதுங்கிறதுக்காக தான் வர்ணா சிஸ்டமே கொண்டு வந்தாங்க. சரியா? அப்போ அந்த வர்ணா சிஸ்டம்ல நாங்களும் சூப்பீரியர், நாங்க நெத்தி, ஷோல்டர், தொடையில நாங்க வந்திருக்கோம். கால்ல இருந்து பொறந்தவங்க இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்துட்டு லேட்டர் பார்ட் ஆஃப் த ரிக்வேதிக் ஏஜ்ல தான் அது வருது. ரிக்வேதா முடிய தான் இந்த சீரே எழுதுறான். அது இம்ப்ளிமெண்ட் பண்றது எப்போ? லேட்டர் வேதிக் ஏஜ். காஞ்சட்டிக் வரியில உள்ள இறங்கும் போது மற்ற பீப்புள் கூட இன்ட்ராக்ட் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்கள அப்போ காலில் பிறந்துட்டாங்கன்னு எழுதிட்டாங்க பார்க்கணும். ஸோ அப்போ சி மகேரா அது பார்த்துக்க. மதுரால இருக்கு அந்த இடம் மகேரா. இண்டோ கிரீக்ஸ் நோட்ஸ்ல அது கொடுக்கல, நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இண்டோ கிரீக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன். ஓகே 57 விமா கட்பைசஸ் குஷானாஸ் நம்ம அப்படிதான் பார்ப்போம். குஷானாஸ் நோட்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட்பைசஸ் டைனாஸ்டின்னு பேசியிருப்போம். கட்பைசஸ் டைனாஸ்டி, விமா குஜலா கட்பைசஸ், விமா கட்பைசஸ் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் கனிஷ்கா டைனாஸ்டின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அப்போ அது இல்லை சகாஸ் இல்லை, அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் பேர் தப்பு. மவுஸ் மோகாங்கிறது சித்தியன்ஸ், ஷக்காஸ் அது ஷக்கா குரூப், இண்டோ கிரீஸ் கிடையாது. மவுஸ் இல்ல மோகா அப்படின்னு நோட்ஸ்ல இருக்கு பாருங்க. அது வந்து சித்தியன்ஸ் இல்ல ஷக்கா சொல்லலாம். கொண்டோபர்னஸ் பாத்தியன் தான், அது ஓகே. ஸோ கொண்டோபர்னஸ் பாத்தியன் அந்த ராஜா கிட்ட தான் யார் வந்து மீட் பண்ணாங்க சொன்னேன். வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வந்து மீட் பண்ணாரு. அப்புறம் சவுத் இந்தியா ஃபுல்லா வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டு போனாரு. சென்ட் தாமஸ் இந்த கொண்டோபர்னஸ் கோர்ட்டுக்கு வந்தாருன்னு படிச்சிருப்போம். பாத்தியன் கிங்டமான. ஸோ அப்போ ஜீசஸ் டைம்ல இருக்காங்க அவங்கலாம் அந்த ரூலர்ஸ் எல்லாம். ஸோ அப்போ சென்ட் தாமஸ் வராரு. கொண்டோபர்னஸ்கிட்ட கிறிஸ்டியானிட்டி பத்தி சொல்றாரு, ஜீசஸ் பத்தி சொல்றாரு. அவர் கன்வின்ஸ் ஆகல. அப்புறம் மலபார் ரீஜனுக்கு வந்தாரு, நிறைய பேர்த்த கன்வெர்ட் பண்ணாருன்னு பார்க்குறோம். கிறிஸ்டியானிட்டி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு வந்தாரு. சென்ட் தாமஸ் மவுண்ட்ல தான் அவர் வந்து மெடிடேட் பண்ணாருன்னு சொல்றாங்க. அப்புறம் இங்க தான் அவர் இறந்துட்டதும் நம்ம பார்க்கறோம். ஹுவிஷ்கா கரெக்ட் தான். கனிஷ்கா, ஹுவிஷ்கா எல்லாம் பாருங்க. கனிஷ்காக்கு அப்புறம் வர ராஜா லிஸ்ட்ல பார்க்கலாம். ஹுவிஷ்கா அவரோட தம்பி மாதிரி தெரியுது. குஷானாஸ் தான். அதனால வந்து ஆன்சர் only 2. only 2. ஓகே, ஸோ இதெல்லாம் ஆஃபீஸர்ஸ் அந்த இதெல்லாம் பார்க்குறோம். பில்லு பத்தி கரெக்ட் தான். குப்தா நோட்ஸ் பாருங்க. குப்தா டைம்ல பில்லு பத்தினாலே எலஃபேண்ட்ரினுடைய ஹெட், யானைப்படை. உபாரிக்கா கரெக்ட் தான். ப்ராவின்ஸினுடைய கவர்னர் நம்ம உபாரிக்கான்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலா ப்ராவின்ஸை புக்தின்னு படிச்சிருப்பீங்க. புக்தின்னு சொல்லுவோம். அதை கண்ட்ரோல் பண்றவரை உபாரிக்கான்னு சொல்லுவோம். புஸ்தபாலா ரெக்கார்ட் கீப்பர். கீழே இருக்கிறது மேல இருந்துச்சு. கௌல்மிகா கோட்டைகளை பார்த்துக்கிறவர். அது உள்டாயிடுச்சு. புஸ்தகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ரெக்கார்ட் கீப்பர்ஸ் புஸ்தபாலா. இது யாரு டாக்டர் இல்ல, நீங்களே சொல்லாமே. யார் டாக்டர் இல்ல? ஷாலிகோத்ரா. நான் கிளாஸ சொல்லல, அதனால சொல்றீங்களா? ஒரே டெஸ்ட் ஒன்று எழுதுனீங்கல்ல, அதை வேற ஞாபகப்படுத்துறீங்க. நெஞ்சமெல்லாம் ஃபுல்லாம படிக்கிற மாதிரி. அதை வளர்ச்சி எழுதினீங்களே, மகாவீர் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி மேத்தமெட்டிக்ஸ் லிஸ்ட்ல. ஓகேவா? மேத்தமெட்டிஷியன் அவர் மகாவீராச்சாரியா. ஸோ அப்போ வந்து மேத்தமெட்டிஷியன்ஸ் லிஸ்ட்ல பார்த்துருக்கலாம் நீங்க. அதனால நான் இந்த கொஸ்டின் இப்படி வச்சேன். சலிகோத்ராவை நான் வந்து சொல்லலைனாலும் மகாவீராச்சாரியா உங்களுக்கு தெரியாத ஒரு கண்டென்ட் இல்லை அப்படின்னு நான் நினைச்சு வச்சேன். ஓகே, சித்தாந்த சிரோமணி அப்படின்னு புக் எழுதினாரு. 4 புக்கினுடைய கம்பைன்டு நேம் மகாவீராச்சாரியா பார்க்கணும். ஸோ அது இன்னொரு கொஸ்டினா வந்திருக்கு.
ஷலிகோத்ரா எழுதிக்கோங்க. மௌரிய காலத்துல வந்து வெட்டினரி டாக்டர் அவர். ஓகே. ஸோ அப்போ மாதவக்காரா பார்த்தோம். பாலா கிங்டம்ல இருந்த ஒரு டாக்டர். ஜிவாகா புத்தாவுடைய டாக்டர் ஆர் பிம்பிசாரா டாக்டர் எல்லாம் பேசியிருக்கோம். மகதேராச்சாரியா மேத்தமெட்டிஷியன். அதிக குதிரைகளை வந்து ட்ரீட் பண்ணுவாருன்னு நம்ம பார்க்கணும். ஷலிஹோத்ரா சம்ஹிட்டான்னு எழுதிக்கலாம். ஒரு புக்கு பேர் அதே தான். ஷலிஹோத்ரா சம்ஹிட்டா அந்த புக்கு தான் அவரோட எழுதின புக்கு. வெட்டினரி சயின்ஸ்னுடைய புக்கு. ஷலிஹோத்ரா சம்ஹிட்டா அவர் எழுதின ஷலிஹோத்ராவுடைய புக்கு பேரு ஷலிஹோத்ரா சம்ஹிட்டா. சம்ஹிட்டாலே கலெக்ஷன். அந்த வார்த்தையை நம்ம ரெகுலரா பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா? அப்போ அதான் பார்த்தோமே. வேற டாக்டர்ஸ் என்ன பார்த்தோம்ல சென்ட்ரல் ஏஷியன் டைம்ல. அதான் இவரு சரக்கா எழுதுனா சரக்கா சம்ஹிதா. அப்புறம் சஜ்ஜன் இருந்தாரு சுஷ்ருதா சம்ஹிட்டா. அது மாதிரி நீங்க அந்த பேர் பார்த்துக்கோங்க. ஷலிஹோத்ரா சம்ஹிட்டானா வெட்டினரி டாக்டர் அவர் எழுதின புக்கு பேர் சொல்லிடலாம். 60 எந்த டெம்பிள் ஏர்லியஸ்ட்? குப்தா காலத்துல கட்டினது தான் ஏர்லியஸ்ட் பார்த்தோம். ஏ. ஸோ இது வந்து டேட்டாலாம் ஒன்றும் இல்லை, சீக்வன்ஸ் செஞ்சா போதும். கிங்டம் சீக்வன்ஸ் செஞ்சா எடுத்துடலாம், அவ்வளவுதான். ஸோ அப்போ நச்சினா குத்தாரா டெம்பிள் அப்படிங்கிறது குப்தா டைம்ல தான் டெம்பிள்ஸ் கட்டுறதே ஆரம்பிக்குதுன்னு சொன்னேன். குப்தா டைம்ல தான் வைஷ்ணவிசமே வருது, ஹிந்துவிசம் ரீஎமர்ஜ் ஆகுது, டெம்பிள் கட்டுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இப்பதான் வருதுன்னு சொல்லியிருக்கு. அப்போ ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கு குப்தா டெம்பிள்ஸ். நச்சினா குத்தாரா டெம்பிள், தஷாவதார் டெம்பிள், பெட்டாகவுன் டெம்பிள் நம்ம லிஸ்ட் கொடுத்துருக்கு. சரி, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேட் அதுதான் கரெக்ட். பிரதீஸ்வரா டெம்பிள் பாங்க ரொம்ப லேட்டு, 1010 சோலா. விக்ரமசில வச்சு பாலா 8th century போடலாம், ஆவரேஜா போடலாம். 9th century 8th century போடலாம். அப்போ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் போயிடுச்சு. முதிராசன் டெம்பிள் லேட், இன்னும் லேட்டு. ராஜ்பூட்ஸ் குஜராத் சார் லேட். அதெல்லாம் நீங்க அப்போ வந்து வந்துட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வந்துட்டு உங்களுக்கு ஓகே நச்சின குத்தாரா டெம்பிள்ல எங்க இருக்குன்னு தெரியாம இருந்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கும். அது குப்தாசன் தெரிஞ்சா நீங்க எடுத்துடலாம். 61. ஸோ அப்போ பார்க்குறோம் அதில் ஃபிலாசபர்ஸ் ரெகுலராக கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. யார் அதில் புத்திஸ்ட் மாங்க்? முதல் 2 பேர் தான், 1 and 2. ரெகுலராக கொஸ்டின் வருதுப்பா. புக்ஸை கொடுத்துட்றான், எது புத்திஸ்ட் புக்கு ஜெயின் புக்குன்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த டிவிஷன்ஸ் சப்செக்ட்ஸை கேட்குறாங்க. மாங்க்ஸ் ஒரு 10 பேர், இந்த பக்கம் ஒரு 10 அந்த பக்கம் 10 படிச்சுட்டு போயிருங்க, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். புத்திஸ்ட் மாங்க்ஸ் ஒரு 10 பேர் தெரிஞ்சுக்கங்க. அட்லீஸ்ட் 10 பேர் இங்கேயே தெரிஞ்சுக்கிங்கன்னா மற்றது ஓகே இவங்க ஜெயின் மாங்கா இருக்கலாம்னு ஏதோ முடிவு பண்ணலாம். அது அப்படியாவது பண்ணுங்க. என்ன முடிஞ்ச 2மே படிங்க, பார்க்கலாம். ஸோ அசங்கா வசுபந்து பார்த்தீங்கன்னா இவங்க அண்ணன் தம்பிங்க. இவங்க வந்து புத்திசம்ல யோகக்காரா பிலாசபி ஸ்கூல்ல இவங்க தான் கொண்டு வந்தாங்க. புத்திசம்ல இருக்கிற ஒரு பிலாசபி ஸ்கூல் யோகக்காரா பிலாசபி ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசலாம். அப்போ ஓகே நம்ம பேரை மட்டும் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. அந்த மத்தியமிகா ஸ்கூல்லாம் யாரு? நாகார்ஜுனான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி புத்திசம்ல இருக்கிற யோகக்காரா ஸ்கூல் ஆஃப் பிலாசபி கொடுத்தது இவங்க அண்ணன் தம்பிங்க, இவங்க 2 பேரும் அசங்கா வசுபந்து. ஸோ அவங்க பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, லைக் வந்து ஃபியூச்சர் புத்தா யாரு? மைத்ரேய புத்தா. ஸோ மைத்ரேய புத்தா அவர் வரும்போது அவர் வருவார்னா அவர் எப்படின்னா, இப்போ அவர் துஷிதா ஹெவன் ஒரு நட்சத்திரம் இருக்கு, அங்க இருக்காரு சொல்றாங்க நம்பிக்கை. ஸோ அப்போ வந்து புத்திசமே அழியும் போது, புத்திஸ்ட் வேல்யூஸ் எல்லாம் யாருமே ஃபாலோ பண்ணும் போது, ஃபாலோ பண்ணல, மறுபடியும் புத்திசம் சொல்லி கொடுக்கணும், உலகத்தை நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுவார்? மைத்ரேய புத்தா கீழே இறங்கிடுவாரு. இறங்கி உலகத்தையே அவர் கேப்சர் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேப்சர்மா அவர் சைட்ல 2 சைட்ல இருக்கிற ஆனந்தவங்க யாரு? திஸ் அசங்கா அண்ட் வசுபந்துன்னு கதை சொல்லுவாங்க. ஸோ 2 பேர் மிலிட்டரி கமாண்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு ஸ்டோரி. ஓகே, இது பத்ரபாகு நம்ம பார்த்துருக்கு. சந்திரகுப்த மௌரியாவை சரணபுலாக கூப்பிட்டு வந்தது யாருதான்? பத்ரபாகு ஜெயின். சுலபத்ரா அவருடைய ஸ்டூடெண்ட். அப்போ பத்ரான்னு வந்துட்டா நீங்க ஐடியா வச்சுக்கோங்க, ஜெயின் மாங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு.
நெக்ஸ்ட் 62. ஓகே, உபநாயனா அப்படிங்கிறது வேதிக் ஏஜ்ல நீங்க பார்க்குற ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் செரிமனி. எஜுகேஷன் ரிலேட்டட் செரிமனி பேர் தான் என்னது? எஜுகேஷன் ரிலேட்டட் ரிச்சுவல். எஜுகேஷன் ரிலேட்டட் செரிமனி தான் உபநாயனா. உபநாயனா சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கண்டிப்பா என்சிஆர்டிலையும் நிறைய பேசியிருக்காங்க, பார்க்கலாம். ஸோ உபநாயனா அப்படின்னா இப்போ நீங்க பாக்குறீங்க, இப்போ எல்கேஜி படிக்க வைக்கிறோம் குழந்தைங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? யூகேஜி வருதுல ஆல்பபெட்ஸ். அது மாதிரி வேதத்தை என்ன பார்க்குறோம், அது சொல்லியிருக்கேன். அதாவது எடுத்தோடனே வேதத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ அங்க வந்து லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கணும் பசங்களுக்கு, சான்ஸ்கிரிட்ட சொல்லிக் கொடுக்கணும். அப்ப அது என்னது? வேதாங்காஸ்னு ஒரு சாப்டர் நம்ம பார்த்துருப்போம். வேதிக் லிட்ரேச்சர்ல வேதாங்காஸ்னு ஒரு லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அதுல என்னது 6 ஆமா 6 சாப்டர் ஒரு இது இருக்கே, லைக் ஆல்பபெட்ஸ் எப்படி உச்சரிக்கணும், வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கணும், வார்த்தைகள் எப்படி உருவாகுது, எட்டிமாலஜி எப்படி அதை வச்சு மீனிங் கண்டுபிடிக்கணும், கிராமர், சண்டா, மெட்ரிக்ஸ் லிஸ்ட் பாருங்க. அதை முதல்ல சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மற்ற புக்ஸை சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படிதான் நம்ம அந்த சிஸ்டமா புரிஞ்சுக்கிறோம். வேதாசா படிக்கிறோம்னா, அப்படி வேதாசா படிக்கும் போது ஒரு குட்டி பையன் 4 வயசு பையன் 5 வயசு பையனா ஒரு ஒரு செரிமனி பண்ணுவாங்க. அதான் உபநாயனா. பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, பூனல் போடுவாங்க. பூனல் போட்டு நீ த்விஜான்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கூட எழுதிக்கோங்க, த்விஜா. விஜான்னு சொல்லலாம், டி சைலண்ட், விஐஜேஏ. ட்வைஸ் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் முறை நீ என்ன பண்ணிருக்க, பிறந்திருக்க. முறை அம்மா வயித்துல பிறந்த, இப்போ 2ஆவது முறை நீ இன்னொரு உயிர் உனக்கு கிடைச்சிருக்கு, 2ஆம் முறை புது உயிர் உனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 3 வர்ணாஸ்க்கு மட்டும்தான், சூத்ராஸ்க்கு கிடையாது. அப்ப 3 பேரும் அந்த 3 ஆர்டர்ல இருக்கிறவங்க ட்வைஸ் பார்ன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, உபநாயனா இல்ல, அப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் பேர் தப்பு. லெச்சா ஃபாரினர்ஸ் தான். லெச்சங்கிற வார்த்தையே அந்த வேத காலத்துல இந்த பிராமணாஸ் ஆர் அவங்க ஸ்காலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா லெச்சான்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பார்பாரிக் ஃபாரினர்ஸ் சொல்லுவாங்க, காட்டு மிராண்டிங்க. ஃபாரினர்ஸை வந்து இப்படி சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் யாவனாஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்த டைம்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் யாவனாஸ் தான் உள்ள வந்திருக்கான், கிரேக்கர்கள் வந்திருக்காங்க, அவங்கள யாவனாஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லா ஃபாரினரையும் என்ன சொல்லிட்டாங்க, யாவனாஸ் சொல்லுவாங்க. அது நாகரீகமா சொல்ற மாதிரி தெரியுது. அதே வந்து கொஞ்சம் லோக்கலா அவங்க காட்டு மிராண்டிங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, லெச்சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினர்ஸ், அது என்னது ஃபாரினர்ஸ், பார்பாரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். யாவானிக்கா கர்டைன்னு படிச்சிருக்கோம். யாவனானா கிரேக்கர்கள். கிரேக்கர்கள் தான் என்ன பண்ணாங்க இந்தியாவுக்கு, அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் லிஸ்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, நம்ம ட்ராமா ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா திரையே போடாம நாடகம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. லைவ்லியா இல்லை, திரையை போடுங்க, அப்பப்போ நீங்க ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிட்டு ப்ரெசென்ட் பண்ணா லைவ்லியா இருக்கும். சொல்லி கொடுத்தவங்களே கிரேக்குகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதனால அவங்க கொடுத்த அந்த கட்டைனுக்கு அவங்க பேரே வச்சாச்சு, யாவானிக்கா. யாவனுக்கு பிரியமானது பேப்பர், கரெக்ட் தான். ஸோ அப்போ 4th கரெக்ட், 2nd கரெக்ட். ஸோ ஒன்லி 2. 63 நீங்களே சொல்லாமே, மெர்ச்சன்ட் கில்ஸ் எல்லாமே சோழா டைம்லேயே இருந்துச்சு, நம்ம பார்க்குறோம். அஞ்சுவனம், ஐயாவலே 500, நானாதேசி, மணிகிராமம், இதெல்லாம் மெர்ச்சன்ட் கில்ஸ். இவங்க தான் வந்து நம்மளுடைய கல்ச்சரையே வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியாலாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. நம்மளுடைய ஸ்கிரிப்ட், ரிலீஜியன் எல்லாமே இன்னைக்கு சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இருக்குன்னா இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நம்ம பார்க்கணும். 64 இந்த இடங்கள்லாம் பார்க்கணும். எதுக்காக ஃபேமஸ்? சன்காட். அரசவல்லி பேசி இருக்கு. அரசவல்லி ஆந்திரால இருக்க சன் டெம்பிள் நான் லிஸ்டே கொடுத்துருக்கு, பேசியிருக்கு. ஏற்கனவே ப்ரிலிம்ஸ்ல கேட்டாங்க அரசவல்லியை. அப்போ மற்ற சன் காட்ஸுடைய பேருங்கெல்லாம் போய் எடுத்துப்பாங்க. அந்த அதை சொன்ன மேப் வச்சு பாருங்க, அதை மேனேஜ் பண்ண முடியும். கண்டிப்பா ஜோதிலிங்க சிவா வராது. ஏன்னா ஜோதிலிங்க சிவா வந்து நம்ம எத்தனை இருக்கு பேசியிருக்கு, 12ஆ? ஸோ 12 இருக்கு. ஓகேவா? அப்போ 12 இருக்கும்போது இந்த கண்டிப்பா அந்த பேருங்க நீங்க கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா இது இருந்திருக்காது. அப்போ அது நீங்க தொற்றக்கூடாது. மற்றது யோசிக்கலாம், பட் ஆனால் ஆன்சர் வந்து சன் காடு. அரசவல்லி நம்ம லிங்க் எடுத்துக்க. மற்றதை போய் பாருங்க. கத்தர்மல் வந்து அல்மோராங்கிற இடம், அல்மோரா உத்தரகாண்ட்ல இருக்கு. மத்கேரா குஜராத் ஆர் யூபி பார்த்துங்க. மொதிரா சன் டெம்பிள் தெரியும். கும்பகோணம்ல சூரியநாத் செவன் டெம்பிள்னு ஒன்று இருக்கு. கும்பகோணம்ல நம்ம ஊர்ல சன் டெம்பிள்னு ஒன்று இருக்கு. கும்பகோணம்
பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்க ஓவரால் கும்பகோணம் சூரியநாத் டெம்பிள்னு சொல்றாங்க. பார்க்கலாம். சரஸ்வதிக்கு டெம்பிள் இருக்கா? இருக்கா? தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? பெருசா சரஸ்வதி டெம்பிள் நம்ம பார்க்க மாட்டோம். தமிழ்நாட்டுல இருக்கு. பாருங்க. எனக்கு படிச்சிருக்கேன் மறந்துச்சு. 65 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். விக்டரி டவர், சீக்கியர்களுக்கு விக்டரி டவர் அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவிலே பெரிய டவர் அதான் சொல்றோம். ஃபத்தே புர்ஜ் பஞ்சாப்ல நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து அந்த படையை ரெடி பண்ணாங்களே, பேர் என்ன? கல்ஷா பந்த். கல்ஷா பந்த் ஆர்மியை யாரு? லாஸ்ட் குரு குரு கோபிந்த் சிங் ரெடி பண்ணாரா? அதுக்கப்புறம் முகல் கூட சண்டை போட்டாங்களா? நிறைய யுத்தங்களை ஜெயிச்சாங்களா? அதனால அவங்க விக்டரி டவரை கொண்டு வந்தாங்க. அது இன்னைக்கு 100 அடிக்கு மேல இருக்கு அந்த டவர், நீங்க பார்க்கலாம். அடுத்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாங்க. தப்பு. கீர்த்தி ஸ்தம்பா அப்படிங்கிறது ஒரு பில்லர் தான். புகழ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். கீர்த்தினா ஸோ அது வந்து யாருடைய புகழ்னா ஜெயினிசம்னுடைய புகழுக்காக தான் அதை கட்டி வச்சிருக்காங்க. ஆனா அது எங்க? சிட்டூர் கோட்டையில இருக்கு. சிட்டூர் கோட்டைகளை தான் நம்ம 2 டவருமே பேசணும். சிட்டூர் கோட்டை, அதாவது பத்மாவதி அந்த கோட்டை. அதுல தான் வந்து பத்மாவதிக்கு அப்புறமா தான் இந்த டவர்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். டவர்ஸ் வந்து பத்மாவதிக்கு அப்புறமா ராணா கும்பா அப்படிங்கிற ஒரு ராஜா வராரு. அவர் என்ன பண்றாரு? அவர் பக்கத்துல ராஜாக்களை ஜெயிச்சாருன்னு சொல்லிட்டு விஜய் ஸ்தம்பா, வெற்றி கொண்டாடுறது விஜய் ஸ்தம்பான்னு கட்டுறாரு. ஸோ அப்போ பாங்க தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ஆன்சர் வந்துருச்சு. அது வந்து ராணா கும்பா வந்திருக்கணும், நாட் ராணா சங்கா. அப்ப தேர்டு தப்பு. அதே தான் சொல்றோம். அதே சிட்டுக்கோட்டையில ப்ராபப்ளி அவர் காலத்திலேயே கூட ராணா கும்பா டைம்லயே கூட ஜெயினிசம் புகழுக்காக ஒரு மெர்ச்சன்ட் கட்டினாருன்னு சொல்றாங்க. 2 பில்லரும் ஒரே மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இமேஜே காட்டியிருக்கேன், நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல தேர்டு வந்து விஜய் ஸ்தம்பா ராணா கும்பா வந்திருக்கணும். ஸோ ராணா கும்பாவுடைய பேரன் தான் ராணா சங்கா. பாபர் கூட சண்டை போட்டு செத்து போனாருன்னு நம்ம பார்க்கணும். ராணா சங்காவை பார்த்து பாபரே பயந்தாருன்னு பேசியிருக்கு. பாபர் என்ன பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்ட் இப்ராஹிம் லோடியை கொண்டுட்டாரு, ஓகே. பட் ஆனால் ரியல் எனிமி யார் தான்? இவரை காலி பண்ணாத ராணா சங்காவை காலி பண்ணாதான் முகல்ஸ் இங்க எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுங்கிறத நிலைமை. அப்புறம் என்ன பேட்டில்? செகண்ட் பேட்டில் இவரை காலி பண்றது. கன்வா, பேட்டில் ஆஃப் கன்வா. ஓகே. 66 ஓகே. 66 ரெண்டுமே கரெக்ட் தான். லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் இன்னொரு பேர் தான்ப்பா. சிலைகளை தயாரிக்கிறோம் நம்ம இண்டஸ் வேலி டைம்லயே பார்க்குறோம். பிரான்ஸ் ஸ்டாச்சு பார்த்தோம், டான்சிங்கல் ஸ்டாச்சு. அதை வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்னு சொல்லுவோம். அதுக்கு இன்னொரு பேர் தான் சிரிபெட்டு. கெஸ்ஸோ ஒர்க் பெயிண்டிங் தான். அது தஞ்சாவூர் பெயிண்டிங்க்கு பேசணும். தஞ்சாவூர் பெயிண்டிங் என்ன பண்ணுவாங்க? கோல்டு லீஃபை வந்து ஒட்டுவாங்க. அதுக்கு தேவைப்படுற ஒரு பெயிண்ட் தான் என்னது? கெஸ்ஸோ ஒர்க்குன்னு நம்ம பார்க்கணும். ரெண்டும் கரெக்ட் தான். ஓகே. 67 ரெண்டுமே கரெக்ட். ஒடிசி, அதாவது கிளாசிக்கல் டான்ஸ்லயே ஒரே ஒரு டான்ஸ்ல தான் டான்சருடைய ஆத்மா வந்து எப்படி வந்து அப்படியே லிபரேட் ஆகி போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு டான்ஸ் மூமெண்ட்டை பண்ணுவாங்க. அது வேற எந்த கிளாசிக்கல் டான்ஸ்லயும் இல்லை, நம்ம பேசியிருக்கு. ஒடிசியில தான் அந்த ஃபியூச்சர் இருக்கு. லிபரேஷன் ஆஃப் சோல் அப்படிங்கிறது அதுக்குண்டான டான்ஸ் ஸ்டெப்போ மூமெண்ட்டா நம்ம ஏதோ இருக்கு பார்க்குறோம். பைட்கார் பெயிண்டிங் ஜார்க்கண்ட் ஃபேமஸ். அங்க வந்து இதே கதையை பேசுவாங்க. அங்க பெயிண்டிங்லையும் அவங்க தீம்ஸ்ல பாத்தீங்கன்னா இது இருக்கு. சோல் வந்துட்டு எப்படி வந்து அடுத்த ஜென்மம் எடுத்து எங்க எப்படிலாம் அலையுது அப்படிங்கிற மாதிரி பைட்கார் பெயிண்டிங்ல தீமா பார்க்கும். ஸோ அதுவும் பேசியிருக்கோம். ஸோ அதனால ரெண்டுமே கரெக்ட் தான். சி 68 லேட்டஸ்ட் கேலண்டர். ஆன்சர் பாஸ்கர் அபடா. ஏர்லியஸ்ட் கேலண்டர் ஆர்ச்சியை போட்டோமே, என்னது ஃபர்ஸ்ட் விக்ரமா கேலண்டர் ஆரம்பிச்சது. லெஃப்ட் சைட்ல பார்த்தோம் 57 பிசி. யார் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் ரைட் சைடில் ஆர்ச்சி வந்து ஷக்கா கேலண்டர்னு சொன்னோம். 78 ஏடி சஸ்தானா ஷக்கா குரூப். அதுக்கப்புறம் வந்தது காலாச்சூரி. அது ஃபேமஸ் இல்லைனால தெரிஞ்சுக்கோங்க. 250 ஏடியில் பேசியிருந்தது. அப்புறமா வந்து ஹர்ஷவர்தனா டைம்ல தான் அவரோட ஃப்ரெண்டு பாஸ்கரவர்மன் வராரு. அசாம் லைன்ல இருக்காரு. அவர் கொண்டு வந்தது பாஸ்கர் அபடா. இன்னைக்கு அசாமீஸ்ல கேலண்டர் அதை நம்ம பார்க்குறோம். பாஸ்கர் அபடா. பெங்காலிலும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்கு பார்க்குறோம். 69 பவாடா.
சத்ரபதி சிவாஜியினுடைய வீர கதைகள் இதுதான் தீம் அப்படின்னா பவாடா தான் சொல்லுவோம். பந்து பத்தர் ஜம்மு காஷ்மீர் சொல்லியிருக்கு, பார்த்துக்குங்க. பவாய் குஜராத், அது லைக் அந்த தாண்டியா தீம் என்னவோ அதே தான் அப்படி வரும். தமாஷா வந்து கேர்ள்ஸ் ஆடுறதா பார்க்குறோம். 3 டே தமாஷா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுங்க என்ன பண்ணுவாங்க, மாடரேட் பாலிடிக்ஸை கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம ஐஎன்சியில் பார்க்குறோம்ல மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ மாடரேட்ஸ் வந்து ஒன்றுமே பண்ணலை, வெறும் 3 நாள் மட்டும் கூடுறானுங்க. டிசம்பர் 29, 30, 31 அதெல்லாம் ஆனுவல் சம்மிட்னு போட்டாங்க. அந்த ஆனுவல் சம்மிட்டை 1885 நம்ம பார்க்குறோம். அப்போ மாடரேட்ஸுங்க எதுவுமே பண்ணலை, அந்த 3 நாள் போடுறானுங்க, அதுதான் 3 டே தமாஷான்னு அவங்களோட பாலிடிக்ஸை கிண்டல் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டுங்க. ஸோ அப்படி நம்ம அந்த வார்த்தையை பார்க்கணும். சரி, அப்போ போவாடா தான் நம்ம கன்க்ளூட் பண்றோம். சத்ரபதி சிவாஜியினுடைய வீரங்கள் இருக்கு. 70 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். புத்திசம்க்கு எப்படி வினய பித்தாக்காவோ அதே மாதிரி ஜெயினிசம்க்கு சேட சூத்ரா. அப்போ வினய பிட்டக்கான என்னன்னு தெரியும் இல்லையா, அது என்ன கண்டென்ட் புத்திசம்ல? இல்ல 3 புக்ஸ் இருக்கா? மோஸ்ட் 3 புக்ஸ் என்னென்ன? 3 பீட்டாக்காஸ் சொல்றோமா புத்திசம் ஹோலி புக்ஸ். 3 புக்ஸ் என்னென்ன? சுட்ட பீட்டாக்கா. சுட்ட பீட்டாக்கால என்ன இருக்கு புக்ல? அவருடைய ப்ரீச்சிங், பிலாசபி, ப்ரீச்சிங், அவருடைய டீச்சிங் இருக்கு. அவர் என்ன பேசினாரோ எழுதுனாங்க, அவ்வளவுதான். அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எழுதுனாங்க, அதான் பிரச்சனைன்னு சொன்னேன். இறந்ததுக்கு அப்புறம் நீ சொல்லு உங்கள்கிட்ட என்ன சொன்னாரு, என்கிட்ட என்ன சொன்னாரு புத்தா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, உட்காந்து எல்லாம் உட்காந்து எழுதுனதுதான் என்னது சுட்ட பிட்டாக்கா. ஆனந்தா தலைமையில எழுதினார். ஆனந்தா தான் என்ன சொன்னேன், புத்தானுடைய புக் க்ளோஸ்ன்னு சொன்னேன். அவர் ஆனா என்ன பண்ணிருக்காரு, தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே தப்பு தப்பா, சோல்னு ஒண்ணு புத்தா சொல்லவே இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. இதுல சுட்ட பிட்டாக்கால சோல்னு ஒண்ணு இல்லைங்கிறார் புத்தா, இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா எவ்வளவு மக்கு பசங்களா இருக்காங்க பார்த்துருக்கீங்க. சரியா? சோல்னு ஒண்ணு இல்லாம அடுத்த ஜென்மத்தை பத்தி எப்படிப்பா பேச முடியும்? அது அம்பேத்கர் கேட்கிறாரு, என்னடா இப்படி எழுதிருக்கீங்க, சோல்னு ஒண்ணு இல்லாம எப்படி அடுத்த ஜென்மத்தை பேச முடியும்? அவர் பேசுறதெல்லாம் அடுத்த ஜென்மத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப என்ன உடம்பு அடுத்த ஜென்மம் எடுக்க போகுது, சோல் தானே அடுத்த ஜென்மம் எடுக்க போகுது. இது தெரியாம என்னடா எழுதிருக்கீங்கன்னு அம்பேத்கரே கிரிட்டிசைஸ் பண்றாரு. ஸோ அதான் நம்மளும் பார்க்குறோம். ஆனந்தா லீடர்ஷிப்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்க. ஸோ அதான் அப்போ அது அப்புறம் அடுத்த புக் எழுதுறாங்க, மாங்ஸ் எல்லாம் எப்படி ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதான் வினய பிட்டாக்கா. மாங்ஸ் உன்னால ரூல் புக், நீ இதை பண்ணு இதை பண்ணக்கூடாது. அது மாதிரி ஜெயினிசம் இருக்குன்னு அதான் அவங்களோட ரூல்ஸ் புக். அதுக்கப்புறம் எழுதுறது தான் பிலாசபி. புத்தா பேசினது கதையெல்லாம் பேசி 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 அது பிலாசபி எடுக்கிறாங்க, எசன்ஸ் எடுத்து அதை பேசுறாங்க. அது 3rd புக்கு அபிதாம பிட்டாக்கா. அது அசோகா டைம்ல எழுதுறாங்க. ஓகே, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. திக்னாகா புத்திசம்ல இருக்கிற ஒரு லாஜிஷியன், லாஜிக்ங்கிற கான்செப்டை சூப்பரா கொண்டு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. தமிழ்நாட்டுக்காரர் தான். தர்மகீர்த்தியும் புத்திஸ்ட் லாஜிக் தான். அவர் ஜெயின் இல்லை, அவரும் தர்மகீர்த்திங்கிறவரு புத்திஸ்ட் லாஜிக்ல இருக்கிறவர். ரொம்ப பாப்புலர் திக்னாகா. செகண்ட் லெவல்ல தர்மகீர்த்தியை சொல்லலாம். அவர் ஜெயின் கிடையாது. அதனால நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு பார்க்கணும். ஓகே, 71 மக்காலி கோசலா ஏற்கனவே ஒரு பேசும்போது சொன்னேன், என்னது அஜீவிகா டாக்ட்ரின், அஜீவிகா ரிலீஜியன். அஜீவிகா ரிலீஜியனுடைய ஃபேஸ் தான் யாரு, மக்காலி கோஷாலா. அஜீவிகா தான் சொல்றேன், புத்தாவுடைய கிரிட்டிக், புத்தாவை கிரிட்டிசைஸ் பண்றவரு, கர்மாலாம் எதுவும் கிடையாது, அந்த ஆள் ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லி புத்தாவை திட்டுற ஆளை நம்ம மக்காலி கோஷாலா அஜீவிகாவுக்கு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாரு. அதனால எல்லாம் ஃபேட்டு தான் சொல்ற குரூப். மற்றதையும் பார்த்துக்கோங்க, அக்ரியா அதையும் எடுத்துக்கோங்கப்பா. அதெல்லாம் ஸ்ராமனால வர மற்ற குரூப்பா. உங்களுக்கு 70 ரிலீஜன் சொல்றாங்க. ஸ்ராமனாக்குள்ள நம்ம 3 தான் பேசுறோம். நானே நோட்ஸ்ல வந்து இன்னும் ஒரு 5 இதை கொடுப்பேன், அது இதெல்லாம் வந்துடும். அக்ரியா அதில் நீங்க கூகுள் பண்ணாலே உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க எந்த மெட்டீரியல் எடுத்தாலும் வந்துடும். அக்ரியா லோக்காயுத்தாவும் அது பின்ன வரும்.
மெட்டீரியலிஸ்டிக் பிலாசபி படிப்பீங்க, லோகைதா படிச்சீங்க. மற்றதெல்லாம் அந்த மற்ற குரூப்ஸ், அந்த ஷாம்னால மற்ற குரூப்ஸாக பார்க்கணும். இப்போ இதுல என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, பிலாசபிக்கு ரிலீஜனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? பிலாசபி கொடுத்துருக்கு, இது ரிலீஜன் கொடுத்துருக்கு. அதுல சின்ன கிளாரிட்டி எடுத்துங்க. பிலாசபினா ஒரு ஆள் பேசினாலும் அதான் பிலாசபி. புத்தா பேசினது எல்லாம் என்னது? பிலாசபி. அதை ஜனங்களை ஃபாலோ பண்ணா அது ரிலீஜன். அப்போ மற்றதெல்லாம் பிலாசபியே நின்றுச்சு. லோகாயுதா பிலாசபி நின்றுச்சு, அது ரிலீஜனா மாறல, புரிஞ்சுக்கலாம். அசஸ்வதா பிலாசபியே நின்றுச்சு, அதை யாரும் ஃபாலோ பண்ணி ஆர்கனைஸா கொண்டு போகல, அதனால அது ரிலீஜனா மாறல. அஜீவிகா ரிலீஜனா மாறிச்சு, பிலாசபியும் இருக்கு, ரிலீஜனாவும் அது மாறிச்சு. ஸோ அக்ரியாங்கிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு கிரியைன்னு என்னது? டீடு. கிரியை அப்படின்னு அர்த்தம். கிரியைன்னு என்னது? டீடு, செயல். அப்போ வந்து அக்ரியான்னு சொல்றான். டீடு அப்படி ஒரு கர்மாவே இல்லைங்கிறான். நோ கர்மா, கர்மாங்கிற கான்செப்டே இல்லை. அதான் சொல்லுவாங்க அக்ரியா டாக்டரினா என்ன சொல்லுவோம்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் கொன்னாலும் ஒரு பாவம் கூட உனக்கு வராது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் காப்பாத்தினாலும் ஒரு புண்ணியம் கூட உனக்கு கிடைக்காது. அதுதான் அக்ரியா. கிரியை இல்லை. கிரியைனா நான் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ஒரு கான்செப்டே இல்லை. அதுதான் அக்ரியா சொல்லி முடிக்கிறாங்க அக்ரியா. அதோடைய பிலாசபர்ஸ் இருக்காங்க, பேர் நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே, 72 பார்க்குறோம். ரெண்டுமே கட் தானே, ஷாலா பாஞ்சிக்கா ரெண்டும் கட் தான். நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ கிளையை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நிற்கிற பொண்ணு, அது வந்து மகாமாயா கதையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எல்லா மதங்கள்லையும் அந்த டெம்பிள்ஸில் பார்க்குறோம். மதானிகா அப்படின்னு வேற பேரில் சொல்லுவாங்க. குறிப்பாக ஹொய்சாலா டெம்பிள்ஸில் நிறைஞ்சிருக்கிற சிலையாக நம்ம பார்க்குறோம். ஹொய்சாலா கர்நாடகா நிறைஞ்சிருக்கிற சிலைகளை நம்ம மதானிகா ஒரு ஷாலா பாஞ்சிக்கா பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? கரெக்டு தானே? கந்தரா ஃபுல்லாக புத்திசம் மட்டும்தான். ஆனால் மதுரா நம்ம எல்லா மதங்களையும் உன்னுடைய சிலைகளையும் பார்க்குறோம். எல்லா ரூலர்ஸ்னுடைய சிலைகளை கூட பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ஆமாம், ரூலர்ஸ்னுடைய சிலைகளும் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இந்த ரூலருடைய ஸ்டாச்சு, கனிஷ்கா ஸ்டாச்சு சொல்லணுமா? தலையில்லாத அந்த ஸ்டாச்சு மதுரா ரெட் கலர்ல இருக்கிறதெல்லாம். ஸோ சஸ்தானா இன்னும் இல்லை 2-3 ரூலர்ஸ்னுடைய இமேஜஸ்லாம் இங்கேருந்து இருக்குன்னு நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன் நோட்ஸில் பாருங்க. அதில் அப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஏ, ஆப்ஷன் ஏ. 74 ஆன்சர் ஒடிசா. சம்பல்புரி சாரீஸ், சம்பல்பூர்னு டிஸ்ட்ரிக்டே இருக்கு ஒடிசால. சம்பல்பூர்னு டிஸ்ட்ரிக்டே இருக்கு. சம்பல்புரி சாரீஸ். பட்டச்சித்ரா பெயிண்டிங் பேர்லயே இருக்கு, சித்ரா பெயிண்டிங். அது நம்ம அது செக் பண்ணிக்கோங்க. யாம்புரின்னா எதுக்கு பார்த்தோம்? பப்பட்ஸ், பப்பட்ஸ், ஷேடோ பப்பட். ஷேடோ பப்பட் போய் பாருங்க. ஷேடோ பப்பட் ராவன் சயா வரும். ராட் பப்பட் வரும். சரியா? ராட் பப்பட்ல பார்க்கலாம். பீகார் ஐ மீன் ஒடிசால வர ராட் பப்பட் யாம்புரி. கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாங்க, அது டிக்ளேர் 74க்கு ஒடிசா, டெல்லி. அதான் சொல்ல சம்பல்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஒடிசா. ஓகே ஓகே. ஸோ 75. ஓகே, கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அதாவது இதில் கிளாரிட்டி ஒன்று எடுத்துக்கணும். கிளாசிக்கல் லாங்குவேஜ் 11 இருக்கு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கரெக்ட் தான். அந்த 3 அது வருது, அது ஓகே. ஸோ இப்போ இந்த கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் வந்துட்டு அதை முடிவு பண்றது யாரு அப்படின்னா கேபினெட், பிரைம் மினிஸ்டர் லீடர்ஷிப்ல இருக்கிற கேபினெட் தான் முடிவு பண்ணும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் எதுன்னு. அதுக்கு ரெக்கமெண்டேஷன் இவங்க கொடுப்பாங்க. யாரு? இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி கான்ஸ்டிடியூட்டட் பை சாகித்ய அகாடமி. சாகித்ய அகாடமி அவார்டு கொடுக்குறாங்க பார்க்குறோம். இந்த குரூப் ஒரு கமிட்டி கொண்டு வராங்க. அதுதான் கரெக்ட் தான், லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி. இதை முடிவு பண்றது யாரு? பிரைம் மினிஸ்டர் அண்ட் கேபினெட், யூனியன் கேபினெட் நம்ம சொல்றோம். இதே இன்னொரு கிளாரிட்டி எடுத்துங்க, கிளாசிக்கல் டான்சஸை முடிவு பண்றது யாரு? சங்கீத் நாடக அகாடமி. அதுவே முடிவு பண்ணிடுச்சு. ஒரு ஒரு பாடியை கிரியேட் பண்ணி, ஒரு பாடி
மியூசிக்கை ப்ரொமோட் பண்ணணும்னு ஒரு பாடி. இங்க வந்து ஏன் பிரைம் மினிஸ்டர் வராரு? லாஜிக் இருக்கா? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் இஷ்யூ. சரியா? ஒரு லாங்குவேஜை நீங்க முன்னாடி கொண்டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் சொல்றது அது ஒரு பாலிடிக்ஸ் இருக்கும். அப்போ அது பொலிட்டிக்கல் மூவா நீங்க பார்க்கலாம். அதனால யூனியன் கேபினெட் வரும். டான்ஸ் ஓகே, எதனாலும் கிளாசிக்கல் டான்ஸ் நீங்களே பார்த்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு சின்ன பாடிகிட்ட கொடுத்துடலாம். அதனால ஒரு பாலிடிக்ஸ் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் டிக்ளேர் ஆன தமிழ் தான். 2004லயே டிக்ளேர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு 11 லாங்குவேஜ் கிளாசிக்கல் லாங்குவேஜ்னு சொல்றோம். அதில் அந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கார்டு தான். இதான் ரீசெண்ட் ஆட் ஆயிருக்கு. சான்ஸ்கிரிட் பழசு முன்னாடி ஆட் பண்ணிட்டாங்க. பாலி பிராகிருத் ரீசெண்ட் ஆட் ஆயிருக்கு. நம்ம அந்த லிஸ்ட் பார்க்கணும். ஸோ இதில் மூணுலையும் என்னது? இப்போ பேச்சு வழக்கத்தில் இல்லாத லாங்குவேஜஸ். சான்ஸ்கிரிட், பாலி, பிராகிருத் பேச்சு வழக்கத்தில் இல்லை. அதையும் நீங்க செக் பண்ணி. எது? ஹிந்தி வராது. ஹிந்தி வராது, அது தெரிஞ்சுக்கோ. ஹிந்தி வந்து 500 வருஷம் முன்னாடி தான் வந்துச்சு. இவங்க என்ன கிரைட்டீரியா வச்சுங்க, 2000 அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இயர்னு நினைக்கிறேன். லைக் 1500 அந்த மாதிரி அது ஒரு லிஸ்ட் கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. அதான் ஹிந்தி இல்லை, அது செக் பண்ணிக்கோங்க. 500 வருஷம் தான் அதுக்கு ஹிந்தி அவனுடைய இது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அது ஹிந்தாவின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா உங்களுக்கு ஹிந்தியே எப்படிதான் மிக்ஸ் ஆச்சு நான் சொன்னேன். முகல்ஸ் வந்தனால தான் ஹிந்தியே வந்துச்சு. பட் முகல்ஸ் வந்தனால தான் ஹிந்தியே வந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய பெர்ஷியன், அரபிக்கு அதெல்லாம் வந்து நம்மளுடைய பிராகிருத் ஆர் லோக்கல் மற்ற அதுலேருந்து உடஞ்சி வந்த லாங்குவேஜ் மெர்ஜாயி வந்தது என்னது? ஹிந்தி. அமீர் குஷ்ரு தான் லைக் ஃபவுண்டராகவே பார்க்குறோம். டெல்லி சுல்தானில் அமீர் குஷ்ரு தான் ஹிந்தாவி. ஹிந்தியினுடைய ஆரிஜினே யார் தான்? அவர் தான். அதனால் முகல்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்தியாவுக்கு ஹிந்தியே கிடையாது. சரியா? நெக்ஸ்ட் தமிழ் அப்படிதான் பார்க்கணும். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 76 பார்க்குறோம். நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்குறோம். 9 கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். சரியா? பிரிட்டிஷ் ஏர் இன்ஸ்டியூஷன் இங்கே போய் பாருங்க. அது பிரிட்டிஷ் டைம்லேயே 1890ஸ்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லைக் இப்போதைக்கு தேவையில்லாத இப்போதைக்கு கரண்ட் யூசேஜ் இல்லை, இருந்தாலும் அந்த காலத்துல இருந்த ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க போய் பார்க்கணும். இந்த போர்ட்டல் போகலான்னு நான் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். இந்த போர்ட்டலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க அந்த காலத்து ரெக்கார்ட்ஸ் எதாவது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் எதாவது எடுக்கணும், ஏதாவது ப்ரிப்பரேஷனுக்கு ஆர் ரிசர்ச்க்கு உங்களுக்கு தேவைன்னா இந்த போர்ட்டலுக்கு நீங்க போகலாம். போனீங்கன்னா யூ கேன் கெட் த ஸ்டஃப் பார்க்கலாம். ஸோ ஆர்கைவ்ஸ்னால என்னது? உங்களுக்கு கலெக்ஷன்ஸாக நம்ம பார்க்கணும். $77 $76 சி தான், ரெண்டுமே கரெக்ட். ஓகே, 77 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கிளாசிக்கல் சிங்கர்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு, இந்துஸ்தானி குரூப்புக்கு. ஆனால் கிளாசிக்கல் கர்நாடிக் சிங்கருக்கு கிடையாது. உங்களுக்கு அதை நடத்திட்டேன் உங்களுக்கு. ஆனால் ஏதோ 2 டாபிக் மிஸ் ஆகிருக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சரில். ஆனால் எது மிஸ் ஆச்சு? பாட்டரியா? இல்லை, இன்னும் முக்கியமான டாபிக் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 2 கிளாஸ் நடத்தலை, அது தெரியுமா? ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ஏன்ஷியன் இந்தியா உள்ள வந்துட்டனால ஆர்ட் அண்ட் கல்ச்சர் 2-3 டாபிக் உங்களுக்கு கவர் ஆகலை. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. சரியா? என்ன டாபிக் உங்கள் நோட்ஸை போய் பாருங்க, அவங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பாருங்க. அது வந்து லைக் அது மறுபடியும் கிளாஸஸ் வேணாம். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க. இல்லை நீங்கள் ஆசைப்பட்டா எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஓகே, இட்ஸ் அப் டு யூ, நீங்களே முடிவு பண்ணிங்க. ஆனால் என்ன சொல்கிறேன்னா இன்னும் 2-3 டாபிக் முக்கியமான டாப்பிக்கே உங்களுக்கு எடுக்கல. அது நீங்கள் அவங்கக்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன நோட்ஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்திருக்கு ஆர் டிஸ்கஸ் பண்ண தெரிஞ்சிடும், பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நம்ம இது பார்க்குறோம். ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் சிங்கர்ஸ்க்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. அவங்க ராகங்களை புது ராகங்களை இன்வென்ட் பண்ணலாம்,
ஸோ அப்படியே அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஆனா கர்நாடிக் சிங்கர்ஸ்க்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ராகங்களை வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, எல்லா பெர்முடேஷன் காம்பினேஷனும் போட்டு ராகங்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் எழுதியாச்சு. இதுக்கப்புறம் ஏதோ பண்ணீங்கன்னா பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸை போட்டாங்க. இதுக்குள்ளதான் இந்த ராகங்கள் இந்த புது நீங்க ஒரு ராகம் என்ன பண்ணக்கூடாது, யாரும் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு கர்நாடிக் மியூசிக்ல ரூல்ஸ் இருக்கு. எப்படி பரதநாட்டியம் மற்ற கிளாசிக்கல் இதுக்கு இருக்கோ இதுக்கும் இங்க ரூல்ஸ் இருக்கு. ஆனா அங்க ஹிந்துஸ்தானில கிடையாது. நார்த் இந்தியன் கிளாசிக்கல் இதுல பாடகருக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம், இண்டிபெண்டன்ஸ் இருக்கு. புது ராகங்களை அவங்க கிரியேட் பண்ணலாம், தாளங்கள் கிரியேட் பண்ணலாம் பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. கர்நாடிக்ல அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கரெக்ட் தான். ஃபவுண்டேஷனல் ராகாஸ் தான் மேல கர்த்தா ராகாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சாரி காமா அந்த ஃபார்மேட் பேசுறோம்ல அது அந்த அதுலயே வந்து காம்பினேஷன்ஸ் இருக்கு. அதுல சில காம்பினேஷன்ஸ் ஃபவுண்டேஷனல் ராகாஸ்ன்னு சொல்லுவோம். அத மேல கர்த்தா ராகாஸ். ஃபவுண்டேஷனல் ராகாஸ்னு ஒண்ணு இல்லையா ஹிந்துஸ்தானி, அப்படி இல்லாம இருக்காது. அது பேரு தாட். ஹிந்துஸ்தானி மியூசிக்ல இருக்கிற ஃபவுண்டேஷனல் ராகாஸ்க்கு ஒரு பேர் இருக்கு, தாட். THAAT. ஸோ அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். 78 3 only. 3. So Gudi Padwa Maharashtra, Vishu Kerala, Chetty Chand English. 79 painting. இதெல்லாம் வந்து எங்க வத்சயானா எழுதுனா காமசூத்ரா புக்ல சதங்கா அப்படின்னு சொல்லி ஆஃப் இந்தியன் பெயிண்டிங் சொல்லியிருக்காங்க. சதங்கா 6 அங்கங்கள், பெயிண்டிங்ஸ்க்கு உண்டான 6 அங்கங்கள், பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது அதுல ரூபபேதா பிரமாணம் இதெல்லாம் வரும், சத்ரிஷ்யம் அதெல்லாம் வரும். நீங்க பெயிண்டிங் பார்க்கணும். நெக்ஸ்ட் சம்புங்கிறது லிட்ரேச்சர். சம்பு அப்படின்னா போயமும் ப்ரோஸும் மெர்ஜாய் எழுதுற ஸ்டைல் என்ன சொல்லுவோம், சம்பு. ராஷ்டிரகூட்டாஸ் பத்தி பேசணும்னு சொல்லிட்டேன், அதை பார்த்துக்கோங்க. சம்புனா ப்ரோஸும் போயமும் மிக்ஸ் ஆகி எழுதுற அந்த ஸ்டைலை சம்புன்னு சொல்றாங்க. அது லிட்ரேச்சர் தான் சொல்றோம். 81 பாக்குறீங்க, சிந்துதர்க் ஃபோர்ட், சிந்துதுர்க். அத 12 மராத்திய கோட்டைகளை யுனெஸ்கோ ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க பார்க்குறோம். அதுல எந்த கோட்டை கடல்ல இருக்கு, சிந்துதுர்க் டிஸ்ட்ரிக்ட்னே இருக்கு. மகாராஷ்டிரா சிந்துதுர்க் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த கோஸ்டல் டவுனுக்கு நீங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு 300 மீட்டர் 200-300 மீட்டர் தள்ளி நீங்க கடலுக்குள்ள இருக்க அந்த கோட்டை நீங்க பார்க்கலாம். சிவாஜி கட்டின கோட்டை தான் சிந்து அது மற்றது எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கும். நீங்க ஃபேமஸா பார்க்கலாம் ராய்கட் ஃபோர்ட்ல தான் அவர் என்ன பண்ணாரு, சத்ரபதிங்கிற டைட்டில் பண்ண அந்த யாகம் பண்ணதே அங்கதான். ஒரே சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு யாகம் பண்ணி சத்ரபதி தன்னை அறிவிச்சுக்கிறார். எடுத்தோன்னே பண்ண மாட்டார், ஒரு பாயிண்ட் அப்புறம் தான் பண்ணுவார்னு சொல்லியிருக்கேன். 1674 அதாவது அவுரங்கசீப் கண்ட்ரோல்ல இருந்து வெளியில போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவார், ஒரு டைம் அவுரங்கசீப் கிட்ட லாக் ஆயிட்டு வெளியில வந்துருவார் சொன்னேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவர் சத்ரபதினு அனௌன்ஸ் பண்ணுவார். அது பண்றது இந்த கோட்டையில வச்சுதான் பண்ணுவார். சிவநேரி சாரி ராய்கட். அவர் பிறந்தது சிவநேரி, சிவநேரி கோட்டையில அவர் பிறந்தது, பர்த் பிளேஸ். ஸோ அது இந்த சிவநேரி எல்லாம் பூனே லைன்ல வந்துடும். அப்போ மற்றது எல்லாமே பார்க்கணும், லேண்டா தான் பார்க்கணும். இது மட்டும்தான் தண்ணீர் கடல்ல இருக்கிறத பார்க்கணும். 82 பார்க்குறோம். ஆன்சர் இது கரெக்டா ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு. அக்னி புராணா மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி பேசுது. அது ஒரு என்சைக்ளோபீடியா நோட் பண்ணிக்கோங்க. அக்னி புராணா என்சைக்ளோபீடியா. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ஸ்பீக்ஸ் அபவுட் மார்ஷியல் ஆர்ட்ஸ். கிரகிய சூத்ரா டொமஸ்டிக் ரிச்சுவல். கிரகியனாலே நம்ம குடும்பம், ஃபேமிலி தான் சொல்றோம். ஸோ அதனால டொமஸ்டிக் ரிச்சுவல்ஸ். சித்தாந்த சிரோமணி மேத்தமெட்டிக்ஸ். அதான் மகாவீர் ஆச்சாரியா எழுதின புக்கு தான் என்னது, சித்தாந்த சிரோமணி. இதுக்குள்ள 4 புக்ஸ், ஒரு புக்கு தான் என்னது லீலாவதி. யுக்தி கல்பத்தாரு என்சைக்ளோபீடியா, அதையும் நோட் பண்ணீங்க. அது என்சைக்ளோபீடியா. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஷிப் பில்டிங். அது நோட்ஸ்ல கொடுத்துருக்கு. பட் ஆனால் அது என்சைக்ளோபீடியா நான் சொல்ல, அதை ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வந்திருக்கணும், 1 2 4 வந்திருக்கணுமா? ஓகே, அது அப்படி இல்லை. கிரேஸ் மார்க் வந்து அதுக்கு ரூல்ஸ் இருக்கு, சும்மா கொடுக்க முடியாது. சித்தாந்த சிரோமணி மேக்ஸுங்கிறது கரெக்டா தெரிஞ்சது, நீங்க அது மெடிசன்ங்கிற தப்பா எடுத்திருந்தா ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு நியாயம் தர்மம் வேணும்ல, சரியா? அதனால எது ஏவா இல்ல, நான் அதை சொல்லியிருக்கேன். சரி பார்த்துக்கங்க. சரி, சித்தாந்த சிரோமணி கண்டிப்பா
மகாவீராச்சாரியா நீங்க எழுதுனதும் கூட சரியா, அதனால டெஸ்ட்ல எழுதிருக்கீங்க. அதனால இங்க ஒரு நியாயம் இருக்கணும். அதனால வந்து நீங்க அது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா மார்க் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். 83 என்சைக்ளோபீடியா மானசோலாஸா பேசியாச்சு. ஆமா. பிரிகட் சம்ஹிதா என்சைக்ளோபீடியா ரெண்டுமே என்சைக்ளோபீடியா. அப்ப மேல பார்த்ததையும் ஆட் பண்ணிக்கோங்க. சூரிய சித்தாந்த மேக்ஸ் புக் அது அஸ்ட்ரானமி பேர்லயே இருக்கு. அஸ்ட்ரானமி அஸ்ட்ராலஜி. சூரிய சித்தாந்தத்துக்கு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆரியபட்டாவும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆரியபட்டா அவருடைய ரைட்டிங்ஸும் சூரிய சித்தாந்தத்தில் ஆட் ஆகும் அப்படி நம்ம ஒரு லிஸ்ட்டை ஒரு நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பிரிகட் சம்ஹிதா பார்த்துங்க, நோட்ஸ் பார்த்துங்க, யார் பண்ணியிருக்காங்க, வராஹமிகிரா போய் பாருங்க. ஸோ அப்போ வந்து 1 and 2 83 84க்கு ஏப்பா. காஷ்மீர்ல சண்டை போடுவாங்க, ஃபீடல் லார்ட்ஸ் ராஜா எடுத்து சண்டை போடுவாங்க, தமாரா ரிவோல்ட். தேர்ட் டி பார்த்துக்கோங்க, டாக்ஸரா ரிவோல்ட்னு படிச்சிருப்பீங்க. டி தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பா, அங்க கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. மற்றது நீங்க யோசிச்சா கூட ஓகே, டி வந்து கண்டிப்பா என்ன இருக்கக்கூடாது, நீங்க அது எலிமினேட் பண்ணியிருக்கணும். அதுதான் உங்களோட ப்ரிப்பரேஷன் நான் எந்த லெவலில் இருக்குன்னு நான் சொல்றேன். அது வந்து டாக்ஸரா ரிவோல்ட்டும் படிச்சிருக்கோம். 85 பாக்குறீங்க, இது யார் கொண்டு வந்தா? ஜோடியாக், ஜஹாங்கீர். ஸோ மற்றதுக்கு ஆன்சர் கொடுத்துட்றேன். சி, 87 பாம்பே, 88 பாம்பே, 89 ஏ, 90 டெல்லி, 91 ஏ, ஓகே இது போலோ ஓகே, ஹைதராபாத் அனெக்ஸ் பண்ணது, அட்டாக் பண்ணி பிடிச்சிட்டாரு, அது ஓகே. ஸோ அதே கோவா அனெக்ஸ் பண்ணது என்னன்னு பார்த்தோம், ஆப்ரேஷன் விஜய். ஆக்சுவலாக அது அப்போ சர்தார் பட்டேல் இல்லை, அதான் புரிஞ்சுக்கணும். சர்தார் பட்டேல் 1950 இறந்துட்டார், அதையும் தெரிஞ்சுக்கோங்க சரியா. 1950 அவர் இறந்துட்டாரு, அதனால அவரும் இன்வால்வ் ஆனதுன்னா ஆப்ரேஷன் போலோ ஹைதராபாத் அனெக்ஸ் பண்ணது தான். அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் இந்த 10 வருஷமா போர்ச்சுகீஸை பேசிட்டு இருக்கிறத நேரு தான் பேசிட்டு இருக்காரு. கடைசியா ஆப்ரேஷன் விஜய் நேரு தான் லான்ச் பண்றாரு. ஸோ அந்த இடத்துல நீங்க பட்டேல் பார்க்க முடியாது. 50ல அவரு ஆமா அந்த இயர் இங்க கொடுத்துருக்கு, அதுல அவர் இறந்துட்டார், அந்த இயர்லயே அவர் இறந்துட்டார். செகண்ட் தேர்ட் ஆமா ஸ்டேட்மெண்ட் 3 பாக்குறீங்க, கண்டிப்பா தப்பு தான். அவர் தான் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் ஆல் இந்தியா சர்வீஸ்னு சொல்லுவாங்கல்ல. சரி ஓகே ஓகே. 92க்கு சி, 92க்கு சி, 93க்கு ஓகே, 93க்கு பாம்பே, 93 பாம்பே, 94 ஏ, ஸோ ஸ்னோ லெப்பர்டா இது ஓகே. ஸோ அப்படி லாஜிக்கே யோசிங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வராதுன்னு. ஆக்சுவலாக நான் இப்போ தான் பார்க்குறேன் அந்த கொஷின். சி லெப்பர்ஸ்னாலே வல்னரபிள்ப்பா, அது தெரிஞ்சுக்கோங்க. எல்லா லெப்பர்ஸும் வல்னரபிள் தான். பீட் நார்மல் லெப்பர்ட் ஆகட்டும், ஆர் ஸ்னோ லெப்பர்டு இல்லாமல் இன்னும் வேற என்ன லெப்பர்ட், பிளாக் லெப்பர்டு, அதை பக்கம் நார்த் ஈஸ்ட்ல இருக்குமே கிளவுடட் லெப்பர்ட், எல்லாமே வல்னரபிள் தான். ஸோ அப்போ ஸ்னோ லெப்பர்ட் பாப்புலேஷன் 718, அது லடாக்ல ஹெமிஸ் நேஷனல் பார்க், அங்கதான் நீங்க பார்க்கலாம் ஸ்னோ லெப்பர்ட். ஹெமிஸ் நேஷனல் பார்க்ல தான் பார்க்கலாம். அதான் எல்யூசிவ்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. சொன்னா என்விரான்மெண்ட் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் பேசணும்ல, உங்கள்கிட்ட தானே பேசணும் சார். எல்யூசிவ் சிக்காது, அந்த 20 அது பார்த்துக்கோ, அந்த கேம்பெயின் பார்த்துக்க, அது எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்க, அது இப்போதான் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். 95 ஏ, 96 சி,
97A. சியா எது? 97A. இந்திரா தெரியுங்களா? இந்தியா ரஷ்யா, அதான் இந்திரா. இந்திரானா இந்தியா ரஷ்யா தான் மீன் பண்றோம். 98 பாம்பே. 99 லடாக். ஓகே, அது ஏற்கனவே கேட்டு. ஓகே. 100 பாம்பே. ஓகே சார், ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன், அது கேட்டுக்கங்க. என்னன்னா, நான் கொஸ்டின் டஃபா தான் எடுத்திருக்கேன், சரியா? அது கான்ஷியஸா எடுக்கிறது தான். எப்பவுமே டஃபா எடுத்தா தான் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன மீன் பண்ணேன்னா, லாஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க 80 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா ஒரு 20 மார்க் போட்டுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் என்னவா இருக்கும்? யூபிஎஸ்சி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனால வந்து அது 100 மார்க்கும் கன்சிடர் பண்ணலாம். நீங்க 80 மார்க் எடுத்தா யூபிஎஸ்சில நீங்க 100 மார்க் எடுக்கீங்கன்னு அர்த்தம். நான் ஒரு ஐடியா சொன்னேன். யாரோ போய் என்ன சொல்லியிருக்காங்க? அப்படியே வந்து மார்க் சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு சொன்ன தம்பி என்ன சொல்லியிருந்தா, சார் இந்த மாதிரி வந்தாங்க. நான் வந்து ரொம்ப டஃபா சார் கேட்டிருக்காரு. இதுக்கப்புறம் வந்து 80 மார்க் அடுத்ததுல யார் எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு, அவனை ஏதோ மாத்தி அதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சார் பார்த்து அப்படிலாம் இல்லை. 80 மார்க் எடுத்தீங்கன்னா 100 மார்க் எடுத்துக்கீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க.